என் பேர் கனகராஜ். நான் ஒரு போலீஸ்காரன். அமைதியான ஒரு சின்ன ஊரில் இருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே 4000 மக்கள் தொகை கூட இருக்காது. எங்கே பார்த்தாலும் பறந்து விரிஞ்ச விவசாய நிலங்க தான். சென்னை போலப்பட்ட பெரிய நகரங்களில் இருக்கிற பரபரப்பான குற்ற சம்பவங்கள்லாம் இங்கே நடக்காது. அதிகபட்சம் ஏதாவது டாஸ்மாகில் குடிச்சிட்டு சண்டை போடுறதும், டீனேஜ் பசங்க சின்ன சின்ன சேதங்களை உண்டாக்குறதும், குடிபோதையில் வண்டி ஓட்டுறதும், அதுதான் எங்கள் ஊரில் நடக்கிற அதிகபட்ச குற்றங்கள். ஆனால் அந்த ஊரில் என்னோட சர்வீஸில் நடந்த ஒரு கேஸ் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் என்னை தூங்க விடாமல் பண்ணுது. அதை பற்றி யோசித்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது. என்னால் அதை விளக்கவே முடியலை. அது எலிசபெத்துங்கிற ஒரு மூதாட்டிக்கு நடந்தது. 2001 வசந்த காலத்தோட ஆரம்பம். நான் போலீஸ் வேலையில் சேர்ந்து 5 வருஷம் ஆகி இருந்தது. எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் மொத்தம் 5 பேர் தான். நான், என் பார்ட்னர் செந்தில், ராத்திரி ரோந்து போகிற பீட்டர், அப்புறம் எஸ்ஐ, கூடவே சந்திராங்கிற ஒரு வயசான லேடி போலீஸ். எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஊரோட மத்தியில் இருந்தது. அப்படி இருக்க அது ஒரு மந்தமான மழை பெய்கிற மதிய நேரம். நானும் செந்திலும் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஜீப்பில் ஊரை சுற்றி வந்துட்டு இருந்தோம். அப்போது லேடி போலீஸ் சந்திராவோட குரல் ரேடியோவில் வருது. அது என்னென்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற அந்த வீட்டில் பாசிபிள் 511, அதாவது கொள்ளை முயற்சின்னு தகவல். நாங்கள் உடனே திசையை மாற்றி அந்த நியூஸ் வந்த எலிசபெத் பாட்டியோட வீட்டுக்கு போகிறோம். இது அவங்க வீட்டில் இருந்து வழக்கமாக வர்ற வளைப்புகள் தான்னு நாங்கள் பெருசாக கவலைப்படலை. ஆனால் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி ஒரு வயசான விதவை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பழைய பண்ணை வீட்டில் தனியாக இருந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 65 இல்லைன்னா 70 வயசு இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புருஷன் ஸ்ட்ரோக் வந்து இறந்துட்டாரு. அவங்களுக்கு 2 பெரிய பசங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஊருக்கு வெளியில் இருந்தாங்க. அம்மாவை பார்க்க வரவே மாட்டாங்க. அவங்க புருஷன் இறந்ததுலேருந்து கொஞ்சம் நல்ல விதத்தில் சொல்லணும்னா அவங்க வித்தியாசமாகவோ இல்லை கொஞ்சம் கடுமையாக சொல்லணும்னா பைத்தியமாகவோ மாறிட்டாங்கன்னு ஊரே எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டியை பற்றி சொல்லிச்சு. அவங்க வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை மளிகை சாமான்கள் வாங்க மட்டும்தான். அதுவும் மத்தியான நேரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில் தான் வருவாங்க. அவங்கள பைத்தியம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க வீட்டு மாடியில் யாரோ நடமாடுற சத்தம் கேட்குதுன்னு ஆரம்பித்து அவங்க வீட்டு ஜன்னல் வெளியே இருக்கிற வயலில் ஏதோ ஒரு உயரமான மனிதன் நின்று அவங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கான்னு பல தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே தப்பான தகவல்கள் தான். அவங்க மாடியில் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொன்ன திருடங்க 2 பழவானிங்க. அவங்க வயலில் பார்த்த அந்த உயரமான மனிதன் சோளக்காட்டு பொம்மை. எங்கள் ஸ்டேஷனில் இருந்த போலீஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு பல தடவை போயிருக்கோம். நாங்கள் அவங்க கிட்ட எரிச்சல் அடையவோ இல்லை கோபத்தை வெளிப்படுத்தவோ மாட்டோம். பொறுமையாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க வீடை சுற்றி பார்த்து அவங்கள சமாதானப்படுத்துவோம். அவங்களும் அமைதியாயிருவாங்க. எங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. நாங்கள் கிளம்பிடுவோம். திரும்பி 2 வாரத்திலேயே இதே மாதிரியே ஃபோன் வரும். உண்மையை சொல்லப்போனால் எங்கள் போர் அடிக்கிற வேலையில் அவங்க வீட்டுக்கு போகிறது தான் ஒரு சின்ன ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி அவங்க வீட்டு முற்றத்தில் ஒரு பெரிய காலடி தடத்தை பார்த்ததாகவும், இல்லைனா அவங்க வீட்டு கிச்சன் சிங்க் கீழே ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி எங்களை கூப்பிடுவாங்க. செந்திலுக்கும் எனக்கும் அந்த வயசான பாட்டி மேலே பாவம், பாழடைஞ்ச வீட்டில் தனியாக வாழ்கிறாங்கன்னு ஒரு பரிதாபம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஏதாவது விபத்தோ இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிட்டா எப்படி தகவல் தெரிவிப்பாங்கன்னு நாங்கள் கவலைப்பட்டோம். ஒரு தடவை அவங்க பையன்கிட்ட அம்மா நிலைமையை சொன்னபோது அவன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு வச்சுட்டான். அவன் என்னை திரும்ப கூப்பிடவே இல்லை. ஸோ கான்ஸ்டபிள் செந்திலும் நானும் ரோட்டில் திரும்பி எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி வீட்டுக்கு அந்த மந்தமான மழை பெய்கிற வசந்த காலத்தில் போனோம். அந்த வயசான பாட்டி மறுபடியும் ஏதோ சின்ன விஷயத்துக்கு தான் அதிகமாக பயந்துட்டாங்கன்னு, அவங்க கற்பனை தான் அவங்கள ஏமாத்துதுன்னு நினச்சிக்கிட்டு போனோம். நாங்கள் போய் நிற்கும்போது அவங்க வாசலில் காத்துட்டு இருந்தாங்க. அவங்கள நான் பார்த்ததை என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. அவங்க உருவம் என்னை ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. அவங்க ரொம்பவும் மெலிஞ்சு எலும்பும் தோலுமாக இருந்தாங்க. அவங்க கன்னங்கள் ஒடுங்கி போயிருந்துச்சு. அவங்க சிவந்த உள்வாங்கிய கண்ணை சுற்றி கருப்பான வளையங்கள் இருந்துச்சு. அவங்க நரைமுடியெல்லாம் சிக்கலாகி பல நாளாக அலசாத மாதிரி இருந்தது. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் சுருக்கமாக அழுக்காக இருந்தது. அவங்களோட உடல் தோற்றம் பயம்புறுத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த இருண்ட மந்தமான கண்களால் எங்களை உத்து பார்த்த விதம் எங்களை தாண்டி எங்கள் பின்னால் இருக்கிற எதையோ பார்த்த மாதிரி இருந்தது. வியட்நாமில் இருந்த அமெரிக்க சோல்ஜர்ஸ் பற்றி நான் பார்த்த பழைய ஃபோட்டோக்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தாங்க முடியாத கொடுமைகளை அனுபவித்த ஒரு சாதாரண மனிதனோட வெறிச்சோடுன உணர்ச்சியற்ற பார்வை அது. எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டிக்கு என்ன நடந்தது? அந்த அமைதியான ஊரில் நடந்த வினோதமான சம்பவம் என்ன? தொடர்ந்து பாருங்க. நானும் செந்திலும் காரை விட்டு இறங்கி எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டியை நெருங்கினோம். என்ன பாட்டி, இந்த வாட்டி புதுசாக என்ன பிரச்சனை? என் வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு லேசான குரலில் நடுங்கிக்கிட்டே சொன்னாங்க.
அவங்க யாரோ இல்லை ஏதோன்னு சொன்ன வார்த்தை என் புருவத்தை உயர்த்த வச்சுது. சரி, நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கான்னு உறுதி பண்ணுறோம் அப்படின்னு நான் செந்திலை பார்க்கவே எங்கள் கைகளில் இருந்த எல்லாத்தையும் கவனமாக பிடிச்சபடி உள்ளே நுழைஞ்சோம். நாங்கள் தரத்தளத்தை சோதிச்சுட்டு அப்புறமா மாடிக்கு போனோம். வீட்டை பலமுறை சோதிச்சிருந்ததுனால வீட்டோட அமைப்பு எங்களுக்கு அத்துப்படி. எந்த ஊடுருவல்காரர்களோட வேலையோ இல்லை உடச்சி நுழைந்ததற்கான எந்த தடயமோ அங்கே இல்லை. ஆனால் எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கின வேறு சில விஷயங்களை நாங்கள் அங்கே பார்த்தோம். முதலாவதாக அந்த வீடு ரொம்பவும் பாழடைஞ்சு போயிருந்தது. ஆனால் நாங்கள் போன வாட்டி வரும்போது எலிசபெத் அதை சுத்தமாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது சமையல் அறை சிங்கில் அழுக்கு பாத்திரங்கள் குவிஞ்சிருந்தது. குப்பைகளும் அழுக்கு துணிகளும் சிதறி கிடந்துச்சு. திறந்த உணவு பொட்டலங்களோட குவியல்களுக்கு மத்தியில் ஒரு பைபிளும் ஒரு ஜெபமாலையும் இருந்துச்சு. எல்லாத்தையும் கவனிச்சதில் அவங்க கொஞ்ச நாளாக ஹால் அறையிலேயே சாப்பிட்டு தூங்கியிருக்காங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு. இது எல்லாத்தையும் விட எங்களை பயம்புறுத்தினது ஹாலோட மூலையில் இருந்த அவங்களோட மறைஞ்ச கணவருக்கு சொந்தமான பழைய இரட்டை குழல் துப்பாக்கி ஒன்று. கான்ஸ்டபிள் செந்தில் அதை எடுத்து திறந்து பார்த்தாரு. அதை முகந்து பார்த்துட்டு துப்பாக்கி மிக சமீபத்தில் சுடப்பட்டிருக்கிறதா சொன்னார். நாங்கள் இன்னும் சில விசித்திரமான விஷயங்களை கவனித்தோம். எலிசபெத்தோட வீட்டில் இருந்த எல்லா கண்ணாடிகளும் உடஞ்சு நொறுங்கி இருந்துச்சு. மேலும் ஒவ்வொரு அலமாரி கதவும் பலவைகளால் அடைக்கப்பட்டிருந்தது. தரைத்தளத்தில் இருந்த முன் ஹால் அலமாரி கதவுகளோட நடுவில் ஒரு பெரிய துளை வெடிக்கப்பட்டிருந்தது. அது சுற்றி உள்ள பிளவுபட்ட மரத்தில் சிறிய துளைகள் இருந்துச்சு. எலிசபெத்துங்கிற அந்த மூதாட்டி தன்னோட கணவனோட துப்பாக்கியால் அந்த கதவை சுட்டிருக்காங்க. ஆனால் ஏன்? அங்கே என்னதான் நடந்தது? இப்படி நாங்கள் வீடை சோதிச்சு முடிச்சு திரும்பவே அதிர்ச்சி அளிக்கிற விதமாக எலிசபெத் எங்களுக்கு பின்னாடி ரொம்ப பக்கத்தில் அதே திகிலூற்ற வெறிச்சோடிய பார்வையால் எங்களை பார்த்தபடி நின்றுட்டு இருந்தாங்க. செந்தில் பயத்தை வெளியே காட்டிக்காம ஒரு போலியான புன்னகையோட, பாட்டி நீங்கள் பயப்படுற மாதிரி இங்கே எதுவும் இல்லை, இந்த பதிலை கேட்டு அவங்க நிம்மதி அடைவாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இந்த பதிலை கேட்டும் அவங்க கண்கள் திகிலடைஞ்சு தான் இருந்துச்சு. எலிசபெத் மூதாட்டி அதே உணர்ச்சியற்ற குரலில், இல்லை நான் பாதுகாப்பாக இல்லை, அது இன்னும் இங்கே தான் இருக்குது, அது ஒழிஞ்சிட்ருக்கு, அதனால தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியலை, நீங்கள் போனதுக்கப்புறம் அது என்னை தேடி திரும்பி வரும். இதை கேட்டதும் அவங்க நடுங்க ஆரம்பித்து அழத் தொடங்கினாங்க. செந்திலும் நானும் ஒருத்தர் கவலையோட பார்த்தோம். நாங்கள் எலிசபெத் மூதாட்டிக்கு எங்களால் முடிஞ்ச வர ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணோம். அவளை சோஃபாவுக்கு அழைச்சிட்டு போய் 2 பக்கமும் உட்காந்து அவங்கள அமைதிப்படுத்தணும். அவங்க சமாதானம் அடைஞ்சதும் என்ன நடந்ததுன்னு விளக்க சொன்னோம். கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்ன கதையை கேட்க கேட்க ஒரு இனம் புரியாத குளிர் எங்களுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சுது. எல்லாம் ஒரு மாதம் முன்னாடி தான் நடக்க ஆரம்பிச்சுது. அப்போ தான் என் படுக்க அறை அலமாரி கதவில் முதல் தடவை சொரன்னு அந்த சத்தத்தை கேட்டேன். தொடர்ந்து அந்த இரவு முழுக்க தொடர்ந்த அலமாரிக்கு உள்ளே இருந்து அந்த சத்தம் வருவது போல் இருந்துச்சு. அது மெல்லிய மெதுவான சீரான சொரசொரப்பு. முதல்ல ஒரு எலி இல்லை வேற ஏதோ சின்ன விலங்காக இருக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த சொரசொரப்பு ஒரு எலியால் வந்திருக்க முடியாத அளவுக்கு உயரத்துல இருந்து வந்தது. நான் பயத்தில் அலமாரியை திறந்து பார்த்தேன். அங்கே ஒன்றும் இல்லை. இந்த நிலையில் அது அவங்கள அலமாரி கதவை திறக்க தூண்டுவது போல இருந்ததுன்னு உணர்ந்த எலிசபெத் பாதுகாப்பாக இருக்க இரவு நேரங்களில் தன்னோட அலமாரி கதவை பூட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த சில நாட்கள்லேயே அந்த சொரசொரப்பு சத்தம் உரத்ததாகவும் தீவிரமாகவும் மாறுது. அந்த மரம் வழியாக ஏதோ சுரங்க பாதை தோண்ட முயற்சிப்பது போல அது இருந்தது. இப்படி இருக்க ஒரு நாள் அவங்க தன்னோட அலமாரி கதவை திறக்கவே மறுபக்கத்தில் இருக்கிற நகைக்கீரல்களை பார்க்குறாங்க. அது தரையில் இருந்து 6 அடி உயரத்தில் இருக்குது. இப்படி இருக்க ஒரு ராத்திரி ஒரு மெல்லிய குரல் அவளை அழைக்கிறத கேட்டு எலிசபெத் விழிக்கிறாங்க. அந்த குரல் பூட்டப்பட்ட அந்த அலமாரி கதவிலிருந்து வந்துட்டு இருந்தது. அந்த குரல் அவங்களுக்கு ரொம்பவும் பழக்கமானது. அது அவங்களோட இறந்து போன கணவன் ராயப்பனோடது. ராயப்பனோட குரல் அவங்கள அலமாரி கதவை திறக்க கெஞ்சுது. கடவுளோட தூதன் அவனை கீழே அனுப்பி அவளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக சொன்னதாகவும் அங்கே அவங்க ஒன்றா முன்னாடி மாதிரியே இளமையாக வாழலான்னு சொல்லுது. இதை கேட்ட செந்தில் சோஃபாவோட மறுபக்கத்திலிருந்து என்னை அகல கண்களை விரிச்சபடி பார்க்கவே, அப்புறம் என்ன நடந்தது? நான் இதெல்லாம் கனவு தான் நினச்சேன். என் கணவர் தான் இறந்து 3 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் இது எல்லாமே என் கற்பனை தான்னு படுக்கையிலேருந்து எந்திரிச்சு அலமாரிக்கு போனேன். பூட்டை தொட்டு திறக்க போகவே என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ஏதோ சரியில்லை. அந்த குரல் என் கணவனோடது இல்லை, அது வேற யாரோ ஒருத்தர் என் கணவனோட குரலை பயன்படுத்தி அந்த அலமாரி கதவை திறக்க என்னை ஏமாத்துற மாதிரி இருந்தது. உண்மையில் அது எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லைனாலும் அவளோட கதையை தொடர சொன்னோம். ராயப்பன் தொடர்ந்து அவளை அலமாரியை திறக்க கெஞ்சியதாகவும் அவள் மறுக்கவே அந்த குரல் கொடூரமானதாக மாறுது. அவங்க கதவை திறக்க கோபமாக கட்டளையிடுது. அவங்க மறுக்கவே அது கத்த தொடங்குது. கெட்ட வார்த்தைகளையும் ஆபாசமான அச்சுறுத்தல்களையும் விடுத்து கதவை பலமாக தாக்க தொடங்குது.
இது கண்டிப்பாக மறைஞ்ச அவங்களோட கணவனோட குரல் இல்லை, ஏன் இது ஒரு மனுஷனோட குரலே இல்லை. இதை உணர்ந்தவங்க திகில்ல தன்னோட படுக்கை அறையை விட்டு வெளியேறி கீழே இருந்த சோஃபால இரவை கழிக்கிறாங்க. இது நடக்கும்போது நீங்கள் ஏன் ஸ்டேஷன் கால் பண்ணல? இதை கேட்டு ஒரு கணம் அமைதியாக இருந்தவங்க, நான் சொல்கிறது எல்லாமே என்னோட கற்பனை தான் நினச்சிருப்பீங்க. ஏன் இந்த ஊரே என்னை ஒரு பைத்தியக்காரின்னு தான் நினைக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை இதுக்கு முன்னாடி பல முறை இங்கே வரவழைச்சிருக்கேன். அப்போல்லாம் எதுவும் இருந்ததில்லை. அது மாதிரியே இதுவும் எல்லாம் என் மனசுக்குள்ளே இருந்த கற்பனையாக இருந்தால் அதான் உங்களை தொந்தரவு செய்ய வேணாம்னு நினச்சேன். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இல்லாமல் அந்த சுரண்டல் சத்தமும் அச்சுறுத்தல்களும் ஒவ்வொரு இரவும் தொடருது. அதனால தான் படுக்கறையில் தூங்க பயந்து ஹால் அறையினோட சோஃபாவில் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் இரவு அந்த தட்டுதல் தொடங்குது. அவங்களோட படுக்கை அறை அலமாரி கதவில் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்த எல்லா அலமாரி கதவுகள்லையும் ஒரே நேரத்தில். இதனால் ரொம்பவே பயந்தவங்க அது வெளியே வராமல் இருக்க அலமாரி கதவுகளை ஆணிகளால் அரைஞ்சு மூடுறாங்க. இப்படி இருக்க இதெல்லாம் முடிஞ்சு 2 வாரங்களுக்கு அப்புறம் இன்னும் திகிலூட்டுற ஒன்று நடக்குது. எலிசபெத் சிங்கிளை கையை கழுவி விட்டு திடீர்னு அலமாரி கண்ணாடியை பார்த்தபோது இதை சொல்லவே அவங்க தயங்குறாங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்க? நான் அதை பார்த்தேன். என் முகத்துக்கு பதிலாக அதோட முகத்தை பார்த்தேன். அது கருப்பு அங்கி அணிஞ்சிருந்தது. தலையில் ஒரு தலப்பாகையும் இருந்தது. அதுக்கு முகமே இல்லை, வெறும் சிரிக்கிற மண்டையோடு தான். அதோட கண்கள் சாத்தானோட கண்களை போல சோப்பா இருந்துச்சு. அது கண்ணாடியில் எனக்கு பின்னாடி நின்ன மாதிரி தெரியல, அது கண்ணாடிக்குள்ளே நின்ன மாதிரி இருந்தது. இதை கேட்ட என் முதுகு தண்டில் ஒரு நடுக்கம். அது கண்ணாடியிலிருந்து கையை வெளியே நீட்டுச்சு. அதுக்கு கைகள் இல்லை, நகங்கள் தான் இருந்துச்சு. அது என்னை பிடிக்க முயற்சி பண்ணிச்சு. இதனால் பயந்த எலிசபெத் ஒரு லோஷன் பாட்டிலை கண்ணாடியில் வீசுகிறாங்க. கண்ணாடி உடையுது. இதுக்கு மேலேயும் பாதுகாப்பாக இருக்க அந்த வீட்டில் இருந்த எல்லா கண்ணாடிகளையும் அதே மாதிரி செய்கிறாங்க. இவ்வளோ நடந்தால் நீங்கள் ஏன் இந்த வீட்டில் இருக்கீங்க? என்னை தங்க வைக்க யாரும் இல்லை. ராத்திரி பயங்கரமாக இருந்தாலும் பகல் நேரங்களில் கொஞ்சம் தூங்க முடியுது. சூரியன் முடிஞ்சதும் இது எல்லாம் நின்றுடும். ஆனால் கடந்த 3 நாட்களாக இது காலை மாலைன்னு எப்பவும் நடக்க ஆரம்பிச்சுது. அன்னைக்கு காலையில் அச்சுறுத்தல் அதிகமாகவே எலிசபெத் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அலமாரியில் இருந்து இதை கேட்டு கேலி செஞ்சு சிரிக்கவே இறுதியாக அவங்க தன்னோட கணவனோட துப்பாக்கி எடுத்து அலமாரி கதவு வழியாக சுடுறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு எந்த சத்தமும் இல்லை. அது முடிஞ்சதுன்னு நினைக்க ஆரம்பித்தேன். பிறகு அந்த சிவப்பு கண்கள் இருட்டில் எறிவதை பார்த்தேன். கண்ணாடி உருவாக்கிய தொலை வழியாக அது சிரித்தபடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அது என்ன வார்த்தை சொல்லிச்சு? இன்னைக்கு ராத்திரி. இதை சொன்ன அவங்க நடுங்க ஆரம்பித்தாங்க. அவங்க தங்களோட தலையை கைகளில் புதைச்சி மீண்டும் அழ ஆரம்பிக்கிறாங்க. செந்திலும் நானும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோம். நாங்கள் அவங்க சொன்னதை உண்மைதான நம்பலைனாலும் நிச்சயமாக எலிசபெத் மனக்கோளாறில் இருந்தாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுது. அவங்களோட முதுமை அவங்க மனதை பாதிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, அவங்க இனி தனியாக அங்கே இருக்கிறது பாதுகாப்பாக இருந்தில்லை. செந்திலும் நானும் எலிசபெத் கிட்ட அவங்கள எங்களோட வர சொன்னோம். அவங்கள அன்னைக்கு ராத்திரி டவுனில் உள்ள ஒரு லாட்ஜில் தங்க வைக்கிறதா சொன்னோம். நாளைக்கு அவங்கள தொந்தரவு செய்கிற அந்த தீ ஆவியை விரட்ட மதகுரு ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றதாகவும் வாக்களித்தோம். இதை கேட்டு அவங்க நிம்மதியில் அழுதாங்க. எங்கள் 2 பேருக்கும் நன்றி சொன்னபடி எங்களை கட்டி அணைச்சாங்க. நாங்கள் அவங்கள டவுனில் உள்ள ஒரு லாட்ஜில் தங்க வச்சோம். அவங்க சீக்கிரமாக மருத்துவமனையில் சேர்க்கணும்னு எங்களுக்குள்ள முடிவெடுத்தோம். அந்த வீட்டை விட்டு விலகி இருந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட மனநிலை முன்னேறியது போல தோணுச்சுது. அது இனிமேல் கதவுகளெல்லாம் தட்டாது. கடைசியாக ஒரு இரவு தூக்கம் எனக்கு கிடைக்க போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வீட்டில் ஒளிஞ்சிருப்பதா நம்பின அந்த உருவம் பற்றி அவங்க இனி பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் 2 பேரும் அவங்கள பார்த்து புன்னகிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்ததும் நடந்ததெல்லாம் எஸ்ஐ கிட்ட சொன்னோம். இதை கேட்டு அவர் சோகமாக பெருமிச்சு விட்டபடி அவங்கள கண்டிப்பாக ஏதாவது மருத்துவமனையில் சேர்க்கணும்னு சொன்னார். மேலும் அவங்களோட பசங்களை பார்த்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னார். இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில் மணி சுமார் 4. எஸ்ஐயோட அவசர தொலைபேசி அழைப்பால் நான் விழித்தேன். உடனடியாக கிளம்பி லாட்ஜுக்கு வர சொன்னார். அவர் தொலைபேசியில் எந்த காரணமும் சொல்லலை. ஆனால் அது எலிசபெத் சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லிச்சு. நான் யூனிஃபார்ம் அணிஞ்சிட்டு வேகமாக லாட்ஜுக்கு வந்தேன். அங்கே எலிசபெத்தோட அறை கதவை தடயவியல் டேப் அடிச்சிருந்தாங்க. நான் பார்த்ததும் என்னோட பயம் உண்மையாச்சு. எஸ்ஐயும் செந்திலும் வெளியே நின்று இருந்தாங்க. நான் நெருங்கியதும் எஸ்ஐ என்னை ஒரு சோகமான முகபாவனையோட வரவேற்று எலிசபெத் போயிட்டாங்க அப்படின்னாரு. இதை கேட்டேன்னா முதல்ல அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் நினச்சேன். பிறகு என் முகத்தில் இருந்த சோகமான பார்வையை பார்த்து அவங்க காணாமல் போயிட்டாங்க. இதை கேட்டு நான் குழப்பத்தோடு அவரை பார்க்கவே அவரோட கண்களில் நான் பயத்தை பார்த்தேன். அவர் பயந்து நான் முதல் முறை பார்த்தது அதுதான். என்ன செய்கிறதுன்னு தெரியலைன்னு சொன்ன அவர் பக்கத்து அறையில் இருந்தவங்க எலிசபெத்தோட அறையில் இருந்து அதிகாலை 2 மணிக்கு ரத்தத்தை உரைய வைக்கிற அலறல்களையும் வன்முறை சத்தங்களையும் கேட்டதாகவும் அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றுடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. பீட்டரும் செந்திலும் தான் அங்கே முதல்ல வந்தவங்க. அவங்க கதவை தட்டியிருக்காங்க. ஆனால் எந்த பதிலும் இல்லை. அவங்க கதவை உடைச்சு உள்ளே இருந்ததை பார்த்ததும் பேரதிர்ச்சி அடைஞ்சு எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க?
அதுக்கு நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லி தடயவியல் நிபுணர்கள் ஒட்டியிருந்த டேப்பை தாண்டி கதவு வழியா என்னை அழைச்சிட்டு போனார். பீட்டரும் செந்திலும் வந்தபோது லாட்ஜ் அறையோட கதவுகளும் ஜன்னல்களும் உட்புறமாக பூட்டப்பட்டிருந்ததாகவும் அதனால் கட்டாயமாக யாரும் உழைஞ்சதற்கான எந்த அறிகுறியும் இல்லைன்னு விளக்குனாரு. நான் சுற்றி பார்த்தேன். என் உடலில் ஒரு நடுக்கம் ஓடினது போல இருந்துச்சு. அறையில் நிறைய இடத்துல ரத்தம் தெரிச்சிருந்தது. சுவர்களில், தரையில், படுக்கையில், என் கூரையில் கூட இரத்தக்கார படிஞ்ச படுக்கை விரிப்புகள் மெத்தையிலிருந்து கிழிக்கப்பட்டிருந்த நிலையில் கிடந்துச்சு. யாரோ படுக்கையிலிருந்து இழுக்கப்படும் போது அழுத்தமா மெத்தையை பிடிச்சதற்கான நகை கீறல்கள் அதில் இருந்துச்சு. தரையில் இரத்த தடயங்களோட விரல் கீறல்களும் நகை கீறல்களும் இருந்துச்சு. நான் அந்த இரத்தக்கரை படிஞ்ச விரல் தடயங்களை தரையில் பின்தொடர்ந்தேன். பெட்ல இருந்து தொடங்கின அது அங்கே இருந்த ஒரு அலமாரியில் போய் முடிஞ்சுது. நான் பயத்தோட எஸ்ஐயை பார்த்தேன். அவர் என்ன பார்த்தாரு. அவரோட முகம் கடினமாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தது. ஆனால் அவர் கண்களில் பயம் இருந்துச்சு. நான் அலமாரியை மெல்ல நெருங்கி கதவை திறந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே உறைஞ்ச நிலையில் உள்ளே பார்த்தேன். அலமாரி காலியாக இருந்தது. காலினா ஒன்றுமே இல்லாமல் மொத்தமாக காலியாக இருந்தது. அதுக்குள்ளே ஒரு துளி ரத்தம் கூட இல்லை. எஸ்ஐ சொன்ன மாதிரியே எலிசபெத் பாட்டி மொத்தமாக காணாமல் போயிட்டாங்க. அன்னையிலேருந்து எலிசபெத் பாட்டியை எவ்வளவு தேடியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா கதைகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை பற்றியான உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது கதைகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில். தேங்க்யூ. பை பை. அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அங்கே மத்தியான நேரம் 3 போலீஸ் ஆஃபீஸருங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரமாக அங்கே ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு ரொம்ப ஈரமாக உடம்பெல்லாம் நனைஞ்சபடி வெளிரி போன தோற்றத்தோட வரா. அவ வந்து சொன்ன விஷயங்கள் அவங்கள வியப்புக்குள்ளாக்குது. அந்த பொண்ணு எங்கேருந்து வந்தா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது கதைகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில். அது ஒரு கோடைக்கால மாலை நேரம். இன்ஸ்பெக்டர் ரகு சாரும் சப் இன்ஸ்பெக்டர் பீட்டர் சாரும் காவல் நிலையத்தில் சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு உள்ள வந்து நின்னா. திடீர்னு ஏன் சொல்றேன்னா, நாங்க 3 பேருமே அவ உள்ள வரத பார்க்கல, சத்தமும் கேட்கல. ஒரு நிமிஷம் முன்னாடி அங்க இல்ல, அடுத்த நிமிஷம் அங்க நின்றுட்டு இருந்தா. பார்க்க ஒரு 19-20 வயசு இருக்கும். ஒல்லியா அழகா இருந்திருக்கலாம். ஆனா அப்போ அவளோட நிலைமைய பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவ முழுசா நனைஞ்சிருந்தா. தலையில இருந்து கால் வரைக்கும் தண்ணி சொட்ட சொட்ட முடி கலைஞ்சு முகத்துல ஓடிட்டு இருந்துச்சு. அவ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் பழமையான மாடல்ல இருந்துச்சு. அதுவும் முழுசா நனைஞ்சிருந்துச்சு. மூச்சு வாங்க பயத்துல கண்ணெல்லாம் பெருசா ஆகி இருந்துச்சு. இன்னொரு விஷயம், அவளோட தோல் ரொம்ப வெளிரி போயிருந்துச்சு. சாதாரணமாக இல்லாம எலும்பு மாதிரி வெள்ளையா இருந்துச்சு. அவளை பார்த்த நாங்க 3 பேருமே சில நிமிஷம் ஷாக் ஆனோம். தயவு செஞ்சு எனக்கு உதவணும் அப்படின்னு கெஞ்சினா. இன்ஸ்பெக்டர் ரகு சார் உடனே, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. யாரோ என்னை கடத்திட்டு போயிட்டாங்க, எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன், அவங்க என்னை கொல்ல பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம். ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்க கிராமத்துல அடிக்கடி நடக்காது. இன்ஸ்பெக்டர் சார் அவளை உட்கார சொல்லிட்டு பீட்டர் சாரை போர்வை எடுத்துட்டு வர சொன்னாரு. அவ நடுங்கிக்கிட்டே உட்கார்ந்தா. உன் பேர் என்னம்மா? இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. ஷேர்லி டேனியல். இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்ல அவ பேரை எழுதிக்கிட்டாரு. பீட்டர் சார் போர்வையை கொண்டு வந்து கொடுக்க அவ அதை உடனே போத்திக்கிட்டா. ஆனா அப்புறமும் நடுங்கிக்கிட்டே இருந்தா. உனக்கு எத்தனை வயசாச்சு ஷேர்லி? 19. எங்க இருக்க? இங்கதான், கிராமத்துல. எவ்வளவு நாள் அங்க இருக்க? பிறந்ததுல இருந்தே. இன்ஸ்பெக்டர் சார் முகத்துல ஒரு சின்ன குழப்பம். அவர் என்ன பார்த்தாரு. நானும் தலையை ஆட்டினேன். ஏன்னா ஒரு சின்ன கிராமத்துல போலீஸ் ஆபீசரா இருந்தா அங்க இருக்கிற முக்காவாசி பேரை தெரிஞ்சிருக்கும். நான் 10 வருஷமா வேலை பார்க்கறேன். பீட்டர் சார் 20 வருஷமா, இன்ஸ்பெக்டர் சார் 40 வருஷமா. ஆனா இந்த பொண்ணை நாங்க 3 பேருமே அது வரைக்கும் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டதும் இல்லை. வாழ்நாள் முழுவதும் இங்க தான் இருந்தோம்னு சொல்றா. உன் அட்ரஸ் என்னம்மா? மெயின் ரோட்ல இருக்கிற உதயா ஹார்ட்வேர் கடைக்கு மேல எங்க அப்பா அம்மா கூட இருக்கேன். அப்போதான் எனக்கு உரைச்சுது, உதயா ஹார்ட்வேர்னு ஒரு கடையே மெயின் ரோட்ல இல்லை. உண்மையை சொல்லணும்னா டேனியலுங்கிற குடும்ப பேர்ல இங்க யாரும் வாழ்ந்ததில்லை. இன்ஸ்பெக்டர் சார் அவளை விசித்திரமா பார்த்தாரு. ஆனா வழக்கம் போல கேள்வியை தொடர்ந்து கேட்டாரு. சரி ஷேர்லி, இன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு சொல்லு. அவ சொல்ல ஆரம்பிச்சா. அவளோட கதை மேலும் மேலும் விசித்திரமா ஆகிட்டே போச்சு. நான் சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மாயன் தியேட்டர்ல திரும்பி வாங்குற சிவாஜியோட படத்தை பார்த்துட்டு வந்தோம். பீட்டர் சார் உடனே, சரிம்மா, மாயன் தியேட்டர்னா சொன்னீங்க அப்படின்னு குறுக்கிட்டாரு. ஆமா, சிவாஜி சார் படத்தை பார்க்க. சிவாஜியா? ஆமா, சிவாஜி கணேசன், அவரோட புது படம். அதை பார்க்க ஃப்ரெண்ட்ஸா போனோம். போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. பீட்டர் சார் என் முகத்தை பார்த்தாரு. அவருக்கே ஒன்றும் புரியல. என்னடா நடக்குது அப்படின்னு முணுமுணுத்தாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மத்தியாஸ் மருந்து கடையில தலைவலிக்கு மாத்திரை வாங்க போனேன்.
மத்தியாஸ் மருந்து கடையா? அந்த பேர் எங்கோ ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே ஒரு மருந்து கடை இருந்துச்சு. 1950களில் இருக்கிற மாதிரி மத்தியாஸ் குடும்பம் அதை 3 தலைமுறையாக நடத்திட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் கடைசியாக இருந்தவர் 90களில் இறந்துட்டார். இப்போ அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த விஷயங்கள் என் நினைவுக்கு வரவே என் முதுகெலும்பில் ஒரு குளிர் ஓடிச்சு. நான் கடைக்குள்ளே போகும்போது ஒருத்தர் வெளியே நின்று என்கிட்ட வந்தார். ஒரு வயசானவர், 40 வயசு இருக்கும், நரைச்ச முடி. அவர் ஒரு பாதிரியார் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தார். ஒரு கையில் ஊன்றுகோல். அவர் என்கிட்ட உதவி கேட்டார். அவரோட பணப்பை காருக்கு அடியில் விழுந்துருச்சு, அதை எடுக்க முடியுமான்னு கேட்டார். ஊன்றுகோல் வச்சிருந்ததால நான் பாவம் பார்த்தேன். அவர் தன்னோட காருக்கு கூட்டிட்டு போனாரு. என்ன கார் சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. ஒரு சிம்சன்ஸ் நினைக்கிறேன். ஆமா, ஒரு கருப்பு சிம்சன்ஸ். ஒரு 2 வருஷம் பழசு. ஒரு 53 இல்லைன்னா 54 மாடலா இருக்கலாம். 1953 அல்லது 54 மாடல் சிம்சன்ஸ். அவ சொல்றபடி 2 வருஷம் பழசு. என்னடா இது? இந்த பொண்ணு ஏதாச்சும் போதை மருந்துல இருக்காளா? பைத்தியமா? இல்ல ஏதாச்சும் முட்டாள்தனமா விளையாடுறாளா? அவ பொய் சொல்றாளான்னு பார்க்க அவ முகத்தை உத்து பார்த்தேன். ஆனா அவ ரொம்ப பயந்து போயிருந்தது தெரிஞ்சிச்சு. லைசன்ஸ் பிளேட் பாத்தியா ஷேர்லி? நம்பரை பார்க்கல, ஆனா அது வெளியூர் காருன்னு தெரிஞ்சிச்சு. சென்னையோட ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். பிறகு என்ன நடந்தது ஷேர்லி? இன்ஸ்பெக்டர் மெதுவா கேட்டாரு. நான் குனிஞ்சு டிரைவர் சீட்டுக்கு அடியில பணப்பைய தேடிட்டு இருக்கும்போது அவ ஒரு நிமிஷம் நின்று பயங்கரமா மூச்சு இழுத்து விட்டா. தலையில ஏதோ பலமா அடிச்சிச்சு. அது அவன்தான், பாதிரியார மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தவன். பின்னாடி இருந்து அடிச்சான். ஊன்றுகோலால் அடிச்சான்னு நினைக்கிறேன். அப்புறம் மறுபடியும் அடிச்சான். நான் மயக்கம் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் கண்முழிச்சு பார்க்கும்போது அவன் என்ன கார் பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு இருந்தான். நான் அவனை தடுக்க பார்த்தேன். ஆனா அவன் என்னை அடிச்சு கத்தக்கூடாதுன்னு சொன்னான். இல்லைனா கொன்றுவேன்னு சொன்னான். அவன் டிக்கி மூடியை திறந்து என்னை உள்ள தள்ளி மூடிட்டான். நான் கத்துனேன், டிக்கி அடிச்சுட்டே இருந்தேன். ஆனா அவன் ஏற்கனவே காருக்குள்ள போய் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சான். நான் கத்திக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தேன். என் அம்மா அப்பாவை மறுபடியும் பார்க்கணும்னு கெஞ்சினேன். ஆனா அவன் ஓட்டிகிட்டே இருந்தான். எவ்வளவு நேரம் ஓட்டினான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நேரம், ஒருவேளை 1 மணி நேரம். ஆனா அப்புறம் ஏதோ நடந்தது. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவன் அலர்ன சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் கார் சறுக்குன டயர் சத்தம் கேட்டுச்சு. நாங்க ரோட்டை விட்டு விலகி போயிட்டோம். அடுத்து எனக்கு தெரிஞ்சது டிக்கி தண்ணியால நிரம்பிச்சு. நாங்க ஏதோ ஏரியிலையோ குட்டையிலையோ விழுந்திருக்கணும்னு நான் பயந்து டிக்கியை திறந்து பார்த்தேன். அப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரம் இருட்டா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சது தண்ணிக்கு மேல நான் தத்தளிச்சிட்டு இருந்தேன். எப்படி வெளியே வந்தேன்னு தெரியல. கரைக்கு நீந்தி ரோட்டுக்கு வந்து கிராமத்துக்கு நடந்து வர ஆரம்பிச்சேன். அவ கதையை முடிக்க அமைதியானா. எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ சொன்னதை நாங்க புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சோம். நான் என் பெற்றோர் அழைக்கலாமா? ஷேர்லி பயந்து கேட்டா. அவங்க என்னை பத்தி கவலைப்படுவாங்க. நிச்சயமா ஷேர்லி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஆளோட அடையாளம் ரேடியோவில் கொடுக்கணும். இவனை பிடிக்க ஏபிபி போடணும். இன்ஸ்பெக்டர் ரகு சார் சொன்னாரு. அவர் எங்களை வெளியே கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டாரு. என்னடா இவ சொல்றா? பீட்டர் கேட்டாரு. அந்த மாயன் தியேட்டர் நான் சின்ன பையனா இருக்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடியே மூடிட்டாங்க. இப்ப அங்க ஒரு சாராய கடை இருக்கு. ஆமா, உதயா ஹார்ட்வேர் கடையும் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் பதிலளிச்சாரு. நான் சின்ன பையனா இருக்கும்போது 67, 68ல் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டேனியல்ஸ் குடும்பத்தினரும் தீப்பிடிச்சப்போ தூங்கிட்டு இருந்ததுனால அதிலே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பீட்டரும் நானும் அதை ஜீரணிக்க கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்ப இவளுக்கு என்ன பிரச்சனை? பைத்தியமா? இல்ல போதை மருந்துல இருக்காளா? இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா? இன்ஸ்பெக்டர் யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவளுக்கு நிஜமாவே ஏதோ நடந்திருக்கலாம். அதோட அதிர்ச்சியில இப்படி பேசலாம். மனச்சிதைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் கதவை திறந்து எங்களை உள்ள வர சொன்னாரு. ஷேர்லி டேனியல்ஸ் இன்ஸ்பெக்டர் டேபிள் பக்கத்திலேயே அவ உட்கார்ந்துருந்தா. நாங்க உள்ள நுழையும் போது அவ எங்களை நிமிந்து பார்த்தா. நான் இப்ப என் பெற்றோர் அழைக்கலாமா? அவ அவசரமா கேட்டா. அவங்க என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுவாங்க. ஷேர்லி, இன்ஸ்பெக்டர் அவளை யோசனையா பார்த்துட்டு கேட்டாரு. இப்ப இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? அவ அவரை பார்த்தா. ஜவஹர்லால் நேரு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்ஸ்பெக்டர் ரகு அவளை ரொம்ப நேரம் பார்த்தாரு. ஷேர்லி அப்படின்னு மெதுவா கேட்டாரு. உனக்கு இப்ப என்ன வருஷம்னு தெரியுமா? அவ புதிரா பார்த்தா. 1956. ஏன் இதை கேக்குறீங்க? இல்ல ஷேர்லி, அவர் மெதுவா அவளை பரிதாபமா பார்த்து சொன்னாரு. இது 1956 இல்ல, இது 2019. 1956ங்கிறது 63 வருஷத்துக்கு முன்னாடி. அவரை குழப்பமா பார்த்தா. 2019? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பைத்தியமா? எனக்கு பின்னாடி இருக்கிற கேலண்டரை பாரு ஷேர்லி. அவர் தன் தலைக்கு மேல இருந்த போர்டை காமிச்சாரு. சந்தேகமா அவரை பார்த்து ஷேர்லி எந்திரிச்சு கேலண்டர் பக்கத்துல போனா. கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு பின்னாடி வந்தா. அவளோட கண்ணே பயத்துல பெருசா இருந்துச்சு. இல்ல, இது ஏதோ தந்திரம். இது நடந்திருக்காது. அவன் நடுங்கிக்கிட்டே பயத்துல தடுமாறினா. ஷேர்லி இன்ஸ்பெக்டர் டேபிள் மேல இருந்த கம்ப்யூட்டரை காமிச்சு கேட்டாரு. இதை நீ முன்னாடி பார்த்திருக்கியா? ஆனா ஷேர்லி அவரை கவனிக்கல. அவளோட கவனம் எதிர் சுவர்ல இருந்த இந்தியா மேப் மேல இருந்துச்சு. அவ அது பக்கத்துல போய் உத்து பார்த்தா. பங்களாதேஷ் அப்படின்னு தனக்குள்ளேயே முணுமுணுத்தா. அவ ஜன்னல் பக்கத்துல போய் பார்க்கிங் லாட்டை பார்த்தா. கார்கள். அவளோட குரல் பயத்துல ஏறிச்சு. கார்களுக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு?
நாங்கள் 3 பேரும் இன்ஸ்பெக்டர் டேபிள் பக்கத்தில் நின்று அவளை பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஷேர்லி எங்களை பார்த்து திரும்பினா, நடுங்க ஆரம்பிச்சா. அவள் முழங்காலில் உட்காந்து பயத்தை பிடிச்சிக்கிட்டா. பயத்தில் மூச்சு வாங்கினா. நான் வாந்தி எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தாழ்ந்த குரலில் சொன்னா. தயவு செஞ்சு லேடிஸ் ரூம் எங்கே இருக்குன்னு காட்டுங்க. பீட்டர் இன்ஸ்பெக்டரை பார்த்தாரு. இன்ஸ்பெக்டர் தலையாட்டினார். பீட்டர் ஷேர்லி எழுந்திருக்க வச்சு ஆஃபீஸில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு போனார். அவர் எங்களை பார்த்தாரு. இன்ஸ்பெக்டர் அவரை பார்த்து அவளை கவனிச்சிக்க அப்படின்னு சொன்னார். பீட்டர் தலையாட்டினார். அப்புறம் அவங்க கதவு வழியா போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் தன் டேபிளில் உட்கார்ந்தபடி ஒரு கியூப் பஸ்ஸில் சால்வ் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் அங்கேயே நின்றுட்டு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சம்பவம் நடந்தது மொத்தமே 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. நான் இறுதியா அமைதியை உடைச்சேன். விசித்திரமான நாள் இல்லை அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். அவர் உம்முன்னு சொல்லிட்டு ஏதோ யோசனையில மூழ்கி இருந்தாரு. அப்போ யாரை நம்ம இப்போ கூப்பிடணும்? ஸ்டேட் போலீஸையா இல்லை ஹாஸ்பிட்டலையா நான் கேட்டேன். அவர் எனக்கு பதில் சொல்லலை. அவர் இன்னும் யோசனையில மூழ்கி நேராக பார்த்துட்டு இருந்தாரு. என்ன யோசிக்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. 1956 நான் பிறக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி. ஆனால் உதயா ஹார்ட்வேர் கடை நான் 9 வயசு வரைக்கும் இருந்துச்சு. என் பெற்றோர்கள் உதயா கூட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா பேசுகிறத கேட்டிருக்கேன். உதயா ஹார்ட்வேர் கடைக்கு மேலே இருந்த ஒரு ஃபேமிலியில் இருந்த ஒரு பொண்ணு மர்மமான சூழ்நிலையில் காணாமல் போயிருந்ததா எனக்கு ஒரு ஞாபகம். நான் அவரை பார்த்தேன். என்ன இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? இந்த ஊரில் விசித்திரமான விஷயங்கள் நடக்கிறது இது முதல் முறை இல்லை. அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்தார். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு பதில் சொல்லலை. ஆனால் அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியும். என் மனசில் எனக்கு ஞாபகம் இருக்க விருப்பமில்லாத காட்சிகள் வந்துச்சு. ரத்தம் தெரிச்ச மோட்டல் ரூம், பெட்டில் இருந்து கிழிஞ்ச ஷீட்கள், கம்பளத்தில் ரத்தக்கரை, ஒரு காலி அலமாரி. அந்த நினைப்புகளில் நான் நடுங்கினேன். திடீர்னு ஒரு சத்தம். பீட்டர் எங்களை வேகமாக வர சொல்லி கத்திட்டு இருந்தான். ச்சே, இப்போ என்னடா அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே நாங்கள் ஆஃபீஸில் இருந்து அவசரமாக வெளியே வந்தோம். பீட்டர் ஹாலில் லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தான். அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். அவள் காணாமல் போயிட்டா. நாங்கள் பக்கத்தில் போனதும் அவன் சொன்னான், என்னடா சொல்கிற, காணாமல் போயிட்டாளா? இன்ஸ்பெக்டர் கோபமாக கேட்டார். நீங்களே பாருங்க, பீட்டர் சொல்லி ரெஸ்ட் ரூம் கதவை தள்ளினாரு. நாங்கள் உள்ளே பார்த்தோம். 3 கழிப்பறைகளும் திறந்துருந்துச்சு. யாரும் இல்லை. இன்ஸ்பெக்டர் பீட்டர் பக்கத்தில் திரும்பி, அவன் எங்கே போனா? நீதானே அவளை பார்த்துட்டு இருந்த? சார், நான் இங்கே தான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன். பீட்டர் கவலையோடும் பயத்தோடும் சொன்னான். அவன் தனக்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்தான். என்னால் சரியாக கேட்க முடியல. மறுபடியும் சொல்ல சொன்னேன். என் வாழ்க்கையில் பீட்டர் இவ்வளோ பயந்து பார்த்ததில்ல. நான் அவளை ரெஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறப்போ அவள் கை என் மேலே பட்டுச்சு. அது சில்லுன்னு இருந்துச்சு. ஒரு பொணத்தோட தோலை தொட்ட மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு சோகமான பார்வை கொடுத்தாரு. நானும் பதிலுக்கு ஒரு பயத்தோட பார்த்தேன். இன்ஸ்பெக்டரும் நானும் லேடிஸ் ரூமுக்குள்ளே போய் சுற்றி பார்த்தோம். பார்க்க ஒன்றும் பெருசாக இல்லை. ஒளிஞ்சிக்கிறதுக்கு அங்கே இடமும் இல்லை. 3 காலி டாய்லெட்டுகள், ஒரு சிங்குக்கு மேலே ஒரு சின்ன ஜன்னல் இருந்துச்சு. நான் பக்கத்தில் போய் பார்த்தேன். அது பூட்டப்பட்டிருக்கும்னு நினச்சேன். ஆனால் பூட்டு திறந்திருந்தது. ஒரு விசித்திரமான நிம்மதி வந்துச்சு. ஒருவேளை தப்பிக்கிற வழி இருக்குன்னு நினச்சேன். இன்ஸ்பெக்டர், நான் சொன்னேன், ஜன்னல் லாக் இல்லை, வெளியே வேகமா போங்க. அவர் எனக்கு உத்தரவிட்டார். நானும் பீட்டரும் அவசரமா ஹால் வழியா மெயின் பில்டிங் என்ட்ரன்ஸ்க்கு போனோம். நாங்க வெளியே வந்து சுத்தி பார்த்தோம். நாங்க பார்த்தது பில்டிங்கோட முன்புற லானும் மெயின் ரோடும். அது கோடைக்கால மாலை நேரமா இருந்ததால பெரும்பாலும் ஆள் நடமாட்டம் இல்லை. லேடிஸ் ரெஸ்ட் ரூம் ஜன்னல் பில்டிங்கோட இடது பக்கமா இருந்துச்சு. நாங்க ஒரு திசையில போனோம். மூலையை திரும்பினதும் அங்க யாருமே இல்லை. இளம் பெண்ணோட எந்த அறிகுறியும் இல்லை. நான் ஜன்னலை பார்த்தேன். அது தரையில இருந்து 10 அடி உயரத்துல இருந்துச்சு. சின்னதா இருந்தாலும் ஷேர்லி மாதிரி சின்ன உருவம் கொண்ட ஒருத்தங்க அது வழியா வெளியே வர முடியும். அதாவது அவ ஜன்னல் வழியா தப்பிச்சு கீழே குதிச்சு அப்புறம் இருட்டில் மறைஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. புல் சமீபத்தில் வெட்டப்பட்டிருந்தது. மழை பெய்யல. அதனால அவ எந்த திசையில போனான்னு கண்டுபிடிக்க எந்த காலடி தடயமும் இல்லை. நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை பார்த்துட்டு இருந்தோம். இறுதியா இன்ஸ்பெக்டர் தன் தலையை குனிஞ்சு மெதுவா ஒரு சிரிப்பை வெளியிட்டாரு. அவ குதிக்கிறதுக்கு முன்னாடி மூடி இருக்கணும். அவ ஒரு பேய் இல்லை இன்ஸ்பெக்டர், பீட்டர் சொன்னான். அப்படி இல்லைன்னா பொய் சொல்றா, இல்லை போதையில இருக்கா, இல்லை வேற யார் கண்டா. ஆனா அந்த கலக்கமான பார்வை இன்னும் இன்ஸ்பெக்டர் கண்ணில் இருந்துச்சு. அவர் நடந்ததை நியாயப்படுத்த முயற்சி பண்றாருன்னு நினைச்சேன். உள்ள போவோம், அவர் என்னையும் பீட்டரையும் பார்த்து சொன்னாரு. நாங்களும் அதையே செஞ்சோம். நாங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணையோ இல்லை கவனத்தை தேடுற ஒருத்தியையோ தான் டீல் பண்ணோன்னு நம்புறது எங்களுக்கு சுலபமா இருந்துச்சு. இல்லைனா அந்த கோடைக்கால இரவில் நாங்கள் ஒரு பேயை விசாரித்தோன்னு ஒத்துக்க வேண்டியிருக்கும். இன்ஸ்பெக்டர் இந்த சம்பவத்தை ஸ்டேட் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணார். அவங்க அவளுக்காக ஒரு தேடுதல் அறிவிப்பும் கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஷேர்லி டேனியல்ஸை நாங்கள் மறுபடியும் பார்க்கவோ கேள்விப்படவோ இல்லை. நான் என் ஓய்வு நேரத்தில் சும்மா ஆர்வம் காரணமாக சில ஆராய்ச்சி பண்ணுவேன். ஆன்லைனில் தேடி பழைய செய்தித்தாள்கள், நகரப்பதிவுகள் எல்லாம் பார்ப்பேன். உண்மையாகவே ஷேர்லி டேனியல்ஸ்னு ஒரு இளம் பெண் இருந்திருக்கா. உதயா ஹார்ட்வேர்ஸ் ஓனரான பில்சன் டேனியல்ஸ் மற்றும் ஜான்சி டேனியல்ஸோட 19 வயசு பொண்ணு. அவள் 1956 ஆகஸ்ட் மாதம் ஒரு ராத்திரி உண்மையாகவே காணாமல் போயிருக்கா.
மறுபடியும் யாராலையும் பார்க்கப்படலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் டீல் பண்ண அந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு அந்த கேஸ் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அதோட விவரங்கள் அவளோட கற்பனையில் சேர்ந்துருக்கலாம். அவளோட படம் எதுவும் இல்லை. நான் தேடினேன், ஆனால் செய்தித்தாள்களில் எதுவும் கிடைக்கல. ஷேர்லியோட உறவினர்களை கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்ணேன், ஆனால் பலன் இல்லை. எல்லா குடும்ப புகைப்படங்களும் அவளோட பெற்றோர் சொன்ன தீ விபத்தில் அழிஞ்சு போயிருக்கும். நான் எல்லாத்தையும் என் மனசுல இருந்து தூக்கி போட்டேன். நான் ஒரு போலீஸ் அதிகாரி. எனக்கு இன்னும் டீல் பண்ண வேண்டிய பல முக்கியமான கேஸ்கள் இருக்கு. ஒரு கட்டத்தில் ஷேர்லி டேனியல்ஸ் கூட நடந்த ஒரு விசித்திரமான சந்திப்பை நான் சுத்தமாக மறந்துட்டேன். இப்படி இருக்க தான் போன வாரம் நான் என் வழக்கமான ஷிஃப்ட்டை தொடங்க காவல் நிலையத்துக்கு போனேன். இன்ஸ்பெக்டர் ரகு சார் என்னை அவர் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாரு. அவர் முகம் வெளிரி சீரியஸாக இருந்துச்சு. அவர் ஒன்றும் பேசலை. தன் டேபிள் மேலே இருந்த பேப்பரை காமிச்சார். நான் அதை எடுத்து அதில் இருந்த ஹெட்லைன்ஸை பார்த்தேன். 66 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி இருண்ட ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. பக்கத்து ஊரில் ஒருத்தர் படகுல தன்னோட புது மீன் கண்டுபிடிக்கும் சோனாரை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ தற்செயலா ஏரிக்கு அடியில் 20 அடி ஆழத்தில் ஒரு பழைய காரை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ண அவங்க காரை மேலே எடுத்தாங்க. ஒரு பழைய நொறுங்கின துருப்பிடிச்ச கார். அது ஒரு காலத்தில் 1953 மாடல் சிம்சன்ஸ். ஓட்டுநர் சீட்டில் ஒரு மனிதரோட எலும்புக்கூடு இருந்துச்சு. சென்னையோட நம்பர் பிளேட் இருந்துச்சு. அதிகாரிகள் அதை சிஸ்டத்தில் பார்த்தப்போ அந்த கார் 1950களின் நடுப்பகுதியில் போலீஸ் தேடிட்டு இருந்த ஒரு ஆளோட தான் இருந்துச்சு. அவன் ஒரு நாடோடி, ஏற்கனவே குற்றவாளி. அவன் ஒரு சீரியல் கில்லர், இல்லைன்னா அப்போதைய காலத்தில் ஸ்ப்ரீ கில்லர்னு சொல்லுவாங்க. ஒரு பாதிரியார் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஒருத்தன் அவளை காருக்குள்ள இழுத்துட்டு போக பார்த்ததா, அப்புறம் அவளை தலையில அடிச்சதா அவ சொல்லியிருக்கிறான். இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்த அந்த மெடிக்கல் ஷாப்பு கிட்ட நடந்துச்சு. அங்கிருந்து அவங்களோட வீடு 1 கிலோமீட்டர் தூரம். அதுக்கப்புறம் அவன் என்னன்னே தெரியல போலீஸோட ரேடார்ல இருந்தே மறைஞ்சுக்கிட்டான். அந்த நொறுங்கின சிம்சன்ஸை இன்னும் டீட்டெயிலா பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னொரு பயங்கரமான உண்மை தெரிஞ்சிச்சு. டிக்கிக்குள்ள இன்னொரு எலும்புக்கூடு இருந்துச்சு. அது ஒரு இளம் பெண்ணோட எலும்புக்கூடு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் ஸ்டோரிஸ் கேட்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இந்த கதை பற்றியான ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது கதைகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில். இந்த ஆடியோ கதை உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது என்றாலும் இதில் வரும் சில பெயர்களும் இடங்களும் உண்மை மனிதர்களின் நலன் கருதி மாற்றப்பட்டுள்ளன. இதில் சித்தரிக்கப்படும் சம்பவங்கள் சிலருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். இந்த கதையின் முழு அனுபவத்தையும் பெற உங்கள் இயர்ஃபோன்களை இணைத்துக் கொள்ளுங்கள். 2020ஆம் ஆண்டில் கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்திய நேரத்தில் நான் ஊபர் ஓட்டுநராக பணியாற்றத் தொடங்கினேன். சில்லறை வணிகத்தில் என் வேலை போனதால் உடனடியாக பணம் தேவைப்பட்டது. இந்த ரைட் ஷேர் வேலைகளில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இரவில் வேலை செய்யும் போது பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கலாம். குடிகார பயணிகள், விசித்திரமான உரையாடல்கள் என நிறைய பார்த்திருக்கிறேன். ஆனால் இதில் எதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு அக்டோபர் மாதம் நடந்த சம்பவத்துக்கு இணையாகாது. நள்ளிரவு தாண்டி கொஞ்ச நேரமாகி இருந்தது. நான் ஒரு பயணியை நகரத்தின் வெளிப்பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் இறக்கிவிட்டேன். அடுத்த நொடியே என் போனில் ஒரு புதிய கோரிக்கை வந்தது. கோயம்பேட்டில் உள்ள ஒரு பவுலிங் சென்டருக்கு முன்னால் இருந்து பிக்கப் செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் பகுதியின் ஒரு பகுதி. ஆப்பிள் ராகுல் என்ற பெயர் இருந்தது. நான் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தை நோக்கி சென்றேன். நான் அங்கே சென்றபோது அந்த பகுதி அமைதியாக இருந்தது. சில மங்கலான பார்க்கிங் விளக்குகள் மட்டும் எரிந்து கொண்டிருந்தன. கார்கள் எதுவும் இல்லை. பவுலிங் சென்டரும் மூடப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு மனிதர் தனியாக ஒரு விளக்கின் அடியில் நின்று கொண்டிருந்தார். சாம்பல் நிற ஹூடி மற்றும் ஜீன்ஸ் அணிந்திருந்தார். அவர் உயரமாக இருந்தார். கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கலாம். கைகளை சட்டை பைகளில் வைத்துக்கொண்டு தலை குனிந்து தன் காலணிகளை பார்ப்பது போலிருந்தார். நான் வண்டியை நிறுத்தவும் அவர் என்னை நிமிர்ந்து பார்த்தார். ஆனால் கையசைக்கவோ அல்லது நகரவோ இல்லை. நான் கண்ணாடியை இறக்கி, "நீங்க ராகுலா?" என்று கேட்டேன். அவர் மெதுவாக தலையசைத்து நடந்து வந்து என் பின்னால் உள்ள இருக்கையில் அமர்ந்தார். நான் பயணத்தை தொடங்கி ஆப்பிள் இருந்த முகவரி சரியாக இருக்கிறதா என்று கேட்டேன். அது சுமார் அங்கிருந்து 20 நிமிட தூரத்தில் நான் இதுவரை போனதில்லாத ஒரு குடியிருப்பு பகுதியின் முகவரி. அவர், "ஆமா, சரியானதுதான்" என்று அமைதியான சலனமில்லாத குரலில் சொன்னார். அவர் ஏதோ வித்தியாசமாக பேசுவதாக எனக்கு தோன்றியது. குடித்தது போலவோ அல்லது போதையில் இருப்பது போலவோ இல்லை. வெறும் உணர்ச்சியற்ற தட்டையான குரல். ஆனால் நான் அப்போது அதை பற்றி அதிகமாக யோசிக்கவில்லை. நான் வண்டியை ஓட்டத் தொடங்கினேன். அடுத்த 5 அல்லது 6 நிமிடங்களுக்கு அவர் எதுவும் பேசவில்லை. அவ்வப்போது ரியர்வியூ கண்ணாடியில் அவரை பார்த்தேன். நான் பார்க்கும்போதெல்லாம் அவர் நேராக ஜன்னலுக்கு வெளியே பார்க்காமல் என் தலைக்கு பின்னால் இருக்கும் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார். மௌனத்தை கலைக்க, "இந்த நாள் எப்படி போச்சு?" என்று கேட்டேன்.
அங்கிருந்து எப்படா வெளில வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன் என்றார். எங்கிருந்து என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை. அதனால் நான் அதை தொடரவில்லை. நாங்கள் கொஞ்ச தூரம் சென்றோம். சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு நான் டிராப் பாயிண்டை நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தேன். ஆனால் அந்த முகவரி நகரத்தின் மிக ஒதுங்கிய பகுதியில் இருந்தது. தெருவிளக்குகள் இல்லை, பெரிய பெரிய காலிமனைகள், நிறைய மரங்கள். நாங்கள் அந்த முகவரியை நெருங்கும் போது அவர் திடீரென்று முன்னோக்கி சாய்ந்து, அந்த கார் பார்க்கிங் பகுதியில் வண்டியை நிறுத்துறீங்களா என்று கேட்டார். வலதுபுறத்தில் ஒரு வீட்டை காட்டினார். அந்த வீடு இருட்டாக இருந்தது. உள்ளேயோ வெளியேயோ விளக்குகள் இல்லை. அது பழமையாகவும் கைவிடப்பட்டதாகவும் தோன்றியது. உண்மையில் புல் அடர்ந்து வளர்ந்திருந்தது. பெயிண்ட் உரிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. கார் பார்க்கிங் பகுதியிலும் கார் எதுவும் இல்லை. நான், இது உங்க இடமா என்று கேட்டேன். அவர், சும்மா நிறுத்துங்க என்றார். நான் சற்று தயங்கினேன். ஆனால் வண்டியை கார் பார்க்கிங் பகுதியில் திருப்பினேன். வீட்டின் முன்னால் நிறுத்தி காரை பார்க் செய்தேன். அவர் இறங்கவில்லை. நான் அவரை பார்த்து, எல்லாம் ஓகே தானே என்று கேட்டேன். அவர் முன்கதவை பார்த்து, இங்கேயே வெயிட் பண்ணுங்க என்றார். பிறகு அவர் இறங்கி வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அவர் முன்கதவுக்கு செல்லவில்லை. கட்டிடத்தின் ஒரு பக்கத்தை சுற்றி நடந்து மறைந்தார். நான் 2 நிமிடங்கள் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். எனக்கு என்ன செய்வது என்று தீர்மானிக்க முடியவில்லை. பயணம் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் நடந்து கொண்டிருந்தது. நான் வண்டியை ஓட்டி சென்றால் அபராதம் விதிக்கப்படலாம். ஆனால் ஏதோ சரியாக இல்லை என்று உணர்ந்தேன். இந்த நபர் உள்ளே எதையும் எடுக்க செல்லவில்லை என்று என் உள்ளுணர்வு சொன்னது. நான் ரைடை கேன்சல் செய்து கார் பார்க்கிங் பகுதியிலிருந்து காரை வெளியே எடுக்க தொடங்கினேன். ஆனால் நான் ரிவர்ஸ் கியர் போடுவதற்குள் அவர் வேக வேகமாக வண்டியை நோக்கி திரும்பி வருவதை பார்த்தேன். அவர் கைகளில் எதுவும் இல்லை. ஆனால் அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான தோற்றம் இருந்தது. அவர் கோபமாகவோ அல்லது உற்சாகமாகவோ இருந்தது போல. நான் கதவுகளை திறந்தேன். ஆனால் என் உள்ளே ஏதோ ஒன்று அவரை மீண்டும் உள்ளே விடக்கூடாது என்று கத்திக் கொண்டிருந்தது. அவர் பின் கதவை திறந்து உள்ளேறி, என்னை வேற இடத்துக்கு கூட்டு போக முடியுமா என்றார். எந்த இடம் என்று கேட்டேன். சும்மா ஓட்டுங்க, நான் சொல்றேன் என்றார். ஆப்பில் மார்க் பண்ணாமல் நான் உங்களை எங்கேயுமே கூட்டு போக முடியாது என்று சொன்னேன். அவர் பதில் சொல்லவில்லை. அவர் கண்ணாடியில் என்னை உற்று பார்த்தார். நான் மீண்டும் சொன்னேன், ஆப்பில் நீங்கள் மார்க் பண்ணலைன்னா நான் உங்களை எங்கேயுமே கூட்டு போக முடியாது. சில வினாடிகளுக்கு பிறகு, என்னை எங்கேருந்து பிக்கப் பண்ணீங்களோ அங்கேயே ட்ராப் பண்ணிடுங்க என்றார். நான் அவரிடம் வாதிட விரும்பாமல் ஷாப்பிங் மால் நோக்கி திரும்பி சென்றேன். அங்கிருந்து திரும்பி செல்லும் வழியில் வண்டிக்குள் ஒரு அழுத்தத்தை உணர்ந்தேன். அவர் பேசவில்லை. ஆனால் அவர் என்னை கவனிப்பதை நான் உணர முடிந்தது. என் கைகளில் உள்ள முடிகள் சிலிர்த்து கொண்டிருந்தன. அவர் இன்னும் என் தலைக்கு பின்னால் உள்ள இடத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் நான் சூழ்நிலையை சாதாரணமாக மாற்ற முயன்றேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நைட்டில் என்று கேட்டேன். அவர், அப்படியும் சொல்லலாம் என்று பதிலளித்தார். நாங்கள் ஷாப்பிங் மாலுக்கு திரும்பியதும் நான் அவரை பிக்கப் செய்த அதே விளக்குக்கு அடியில் காரை நிறுத்தினேன். ஆனால் ஏதாவது சொல்வதற்குள் அவர் முன்னோக்கி சாய்ந்து, நீங்கள் எப்படி இறக்க போறீங்கன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா என்று கேட்டார். நான் உறைந்து போனேன். நான் சங்கடமாக சிரித்து, நான் அப்படிலாம் எதையும் யோசிக்கிறதில்ல என்று சொன்னேன். அவர் சிரிக்கவில்லை. அவர் மீண்டும் இருக்கையில் சாய்ந்தார். சில வினாடிகளுக்கு பிறகு, நான் அதை பற்றி தான் தினமும் யோசிச்சுட்டு இருப்பேன் என்றார். பின்னர் அவர் கதவை திறந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் இறங்கினார். அவர் உடனடியாக கதவை மூடவில்லை. ஒரு நொடி அங்கே நின்று கொண்டிருந்தார், பாதி உள்ளேயும் பாதி வெளியேயும். பிறகு அவர் என்னை பார்த்து, நீங்கள் இன்னைக்கு தப்பான ஆளை பிக்கப் பண்ணியிருக்கீங்க என்று சொன்னார். அவர் கதவை சாத்திவிட்டு பவுலிங் சென்டருக்கு பின்னால் உள்ள இருளில் மறைந்து போனார். ஒரு நிமிடம் அங்கே உட்கார்ந்திருந்தேன். நடுங்கி போனேன். கடைசியில் நான் வண்டியை ஓட்டிக்கொண்டு வீடு திரும்பினேன். தொடர்ந்து கண்ணாடிகளை சரிபார்த்து கொண்டே இருந்தேன். நான் வீட்டிற்கு வந்ததும் பயண விவரங்களை மீண்டும் பார்த்தேன். ஏதோ வித்தியாசமாக இருந்தது. பெயர் மாறி இருந்தது. அது ராகுல் என்று இல்லை, அது காலியாக இருந்தது. பெயரும் இல்லை, ப்ரொஃபைல் பிக்சரும் இல்லை, பயண வரலாறு எதுவும் இல்லை. அந்த பயணம் நடக்கவே இல்லை என்பது போல் இருந்தது. நான் ஊபர் ஆதரவு மையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்தேன். ஆனால் பயண தரவு கிடைக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆப் செயலிழந்தால் அல்லது பயணி நடுவில் ரத்து செய்தால் சில சமயங்களில் அப்படி நடக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நான் பார்த்தது எனக்கு தெரியும். நான் பயணத்தை முடித்தேன் என்று எனக்கு தெரியும். அந்த மனிதர் என் வண்டியில் ஏறி இறங்கினார் என்று எனக்கு தெரியும். அவர் சொன்னது எனக்கு தெரியும், நீங்க தப்பான ஆளை பிக்கப் பண்ணியிருக்கீங்க. நான் அவரை மீண்டும் பார்த்துவிடக்கூடாது என்று இருக்கிறேன். ஆனால் ஒரு மங்கலான பார்க்கிங் பகுதியில் எனக்கு ஒரு புக்கிங் வரும்போதெல்லாம், அல்லது பின்னிருக்கையில் ஒரு அமைதியான பயணி அமர்ந்திருக்கும் போதெல்லாம், அந்த இரவையும் பயங்கரமான ஒன்று நடந்திருக்கக்கூடிய அந்த உணர்வையும் நான் நினைவில் கொள்கிறேன். ஒருவேளை அவர் கடைசி வினாடியில் தன் மனதை மாற்றிக்கொண்டாரா? அல்லது அவர் எதையும் செய்ய திட்டமிடவில்லையா? யாரையாவது பயம்புறுத்த விரும்பினாரா? ஆனால் அவர் என்ன அர்த்தம்? அவர் என்னை கொல்ல முயன்று கடைசி வினாடியில் தன் மனதை மாற்றிக்கொண்டாரா? அல்லது அவர் எதையும் செய்ய திட்டமிடவில்லையா? யார் அவர் என்று நான் இன்றும் யோசித்து கொண்டிருக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே ஹாரர் ஸ்டோரிஸ் கேட்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கதைகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில்.
அன்னைக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த வழிப்போக்கன் வேற வழி இல்லாமல் மழைக்கு ஒதுங்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த வீட்டில் அவன் ஒரு மனுஷனை சந்திக்கிறான். அந்த சந்திப்பு அவனோட வாழ்க்கையே புரட்டி போடுது. இப்போது நீங்கள் உங்களோட இயர்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மார்ட்டின் ஆம்ஸ்ட்ராங் எழுதின இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஆடியோ புக்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது கதகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில். பொதுவாக மழையில் நடப்பதை நான் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் இந்த முறை மழை பயங்கரமாய் கொட்டி கொண்டிருக்க நானோ இன்னும் 10 மைல் தூரம் நடக்க வேண்டியிருந்தது. இதனால் முன்னால் இருந்த கிராமத்துக்கு 1 மைல் தூரம் முன்னதாக இருந்த ஒரு வீட்டின் அருகே நின்று தோட்டக்கதவு வழியாக உள்ளே நோக்கினேன். ஆனால் உடனே நம்பிக்கை இழந்தேன். காரணம், அந்த வீடு ஆளரவமற்று முதல் மாடியில் ஒரு ஜன்னல் மட்டும் திறந்திருக்க அதனூடே வெற்று சுவர்களும் மாடமும் நெருப்பெரியா கனப்பும் பார்வைக்கு புலப்பட்டன. அந்த தோட்டம் கூட புல்லடர்ந்து காடு போல் காட்சியளித்தது. அதை தோட்டமென்றே சொல்ல முடியாது. ஆனால் நேராக போடப்பட்டிருந்த பாதைகளும் காற்று வீசும்போதெல்லாம் புற்களின் மேல் மழை நீரை சிதறியடித்த லில்லி மலர் புதர் செடிகளும் அதை தோட்டம் என்றுதான் கூறின. அந்நேரம் லில்லி மலர் புதர்களின் பின்னாலிருந்து ஒருவர் தோன்றி என்னை நோக்கி பாதையில் நடந்து வருவதைக் கண்டு எந்த அளவுக்கு வியப்படைந்து போயிருப்பேன் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். அவர் அங்கிருந்த ஒரே காரணத்தால் மட்டும் நான் ஆச்சரியமடையவில்லை. அந்த கொட்டுகிற மழையில் தலையில் எதுவும் அணியாமல் எந்த நோக்கமுமின்றி உலாவிக் கொண்டிருப்பதை கண்டுதான் நான் வியப்படைந்து போனேன். அவர் கொஞ்சம் குண்டாக ஒரு மதகுருவைப் போல அங்கி அணிந்து சற்றே வழுக்கையான தலையில் சாம்பல் வண்ண முடியுடனும் சுத்தமாக சவரம் செய்த வீங்கின தலையுமாக வில்லியம் பிளேக் ஓவியங்களில் உள்ளதைப் போல தீவிர பார்வை கொண்டவராக தெரிந்தார். பெரியவர். அப்போது அவரின் 2 கைகளும் உணர்ச்சியற்றதைப் போல் 2 பக்கங்களிலும் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன். அவருடைய உடையும் அவரின் முகத்தில் அருவியென வழிந்த மழையும் அவரை மிக வினோதமாக காட்டின. அந்த மழையை அவர் சற்று கூட கண்டு கொண்டதாக தெரியவில்லை. ஆனால் நான் கண்டு கொண்டேன். அது என் தலைக்குள் ஊடுருவி முதுகு தண்டை சிலிட வைத்தது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ளே வரலாமா? அவர் திடுக்கிட்டு போய் புதிர் வழியும் பார்வையால் என்னுடைய பார்வையை மோதினார். உள்ளே வருவதா? ஆமாம், மழை பெய்தே. ஆம், மழை பொழிகிறது. உண்மைதான் ஐயா, தயவு செய்து உள்ளே வாருங்கள். தோட்டத்து கதவை திறந்து வீட்டின் வாசலை நோக்கி சென்ற பாதையில் அவரை பின்தொடர்ந்தேன். அவர் வாசலை அடைந்ததும் சற்றே வணக்கமிட்டு என்னை உள்ளே வரச் செல்ல பணித்தார். இந்த இடம் சற்று வசதி குறைவாக இருக்கும். நாங்கள் ஹாலினுள் சென்றதும் இந்த வாக்கியத்தை உதிர்த்தார். இருப்பினும் தாங்கள் உள்ளே வரலாம். இதோ இடது பக்கத்தில் முதல் கதவு. அந்த அறை சற்று பெரிதாக கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட தாழ்வான ஜன்னலை உடையதாக ஒரு மேஜை, ஒரு பெஞ்ச் மற்றும் கதவருகே ஏற்றப்படாத விளக்கிருந்த சின்னஞ்சிறு மேஜை ஒன்றை கொண்டதாக மற்றபடி வெற்றாக இருந்தது. தயவு செய்து அமரவும், அவர் பெஞ்சை சுற்றி காட்டியபடி சொன்னார். அவருடைய பணிவிலும் மொழியிலும் பழைய கால தன்மை தொக்கி இருந்தது. அவர் என்னுடன் அமராமல் நேராக ஜன்னல் அருகே சென்று மழையில் நனைந்து கொண்டிருந்த தோட்டத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவரின் கரங்கள் உடலின் 2 பக்கங்களிலும் சோம்பலாக தொங்கிக் கொண்டிருந்தன. என்ன மாதிரி நீங்கள் மழையை சட்டை பண்ண மாட்டீங்க தானே? மிக்க அன்புடன் கேட்டேன். அவர் சற்றென்று திரும்பினார். அதாவது அவர் தன்னுடைய தலையை மட்டும் திருப்ப முடியாதது போலவும் அதனால் என்னை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த உடலையும் திருப்பினார் என்ற எண்ணத்தை என்னுள் அவர் ஏற்படுத்தினார். இல்லை இல்லை இல்லை, அதுபோல் இல்லை. ஒரு வகையில் சொன்னால் நீங்கள் சுட்டி காட்டும் வரை அதை நான் உணரவில்லை. ஆனால் நீங்கள் நனைஞ்சிருக்கீங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்ல? மாற்றுவதா? அவருடைய பார்வை என்னுடைய கேள்வியை சந்தேகப்படுத்துவது போல் தோன்றியது. உங்களோட ஈர ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறத பற்றி சொன்னேன். என்னுடைய ஈர உடையை மாற்றுவதா? இல்லை 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 ஐயா, இல்லை. ஆடை நனைந்திருப்பின் திரும்பவும் அவை காய்ந்துவிடும். தவிர இங்கே வீட்டினுள் மழை பொழியவில்லை அல்லவா? நான் அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தேன். உண்மையிலேயே பதில் வேண்டுகிறார் போலத்தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் என்பது தெரிந்தது. இல்லை, இங்கே உள்ள மழை பெய்யலை என்றேன். நீங்கள் உண்பதற்கு இங்கு எதுவும் இல்லை, அவர் பணிவுடன் சொன்னார். கிராமத்திலிருந்து ஒரு பெண்மணி காலையும் மாலையும் வந்து செல்வாள். ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்னால் எதுவும் செய்ய இயலாது. அவர் தொங்கிக் கொண்டிருந்த கையை மூடி திறந்தார். உங்களுக்கு
தேநீர் போன்றவற்றை தயாரிக்க தெரிந்தால் நீங்களே சமையலறை சென்று தயாரித்து கொள்ளலாம். நான் அதை மறுத்துவிட்டு சிகரெட் பிடிப்பதற்கு மட்டும் அனுமதி கேட்டேன். அவ்வாறே செய்யுங்கள். ஆனால் தங்களுக்கு தருவதற்கு என்னிடம் சிகரெட் இல்லை. எனக்கு முன்பு இங்கே வசித்தவர் சிகரெட் புகைப்பவர் அல்ல, ஆனால் நான் பைப் மட்டும் பிடிப்பவன் என்று சொன்ன அவர் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு பைப்பையும் எடுத்தார். அவர் தன்னுடைய கரங்களை பயன்படுத்துவதை பார்க்க கொஞ்சம் தெம்பாக இருந்தது. நாங்கள் இருவரும் பற்ற வைத்ததும் நான் திரும்பவும் பேச்சை தொடங்கினேன். வந்ததிலிருந்து இவ்வளவு நேரமாக ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டிருந்தேன். அதாவது ஒவ்வொரு முறையும் நான் மட்டுமே பேச்சை துவங்கி கொண்டிருந்தேன். நான் ஏதாவது பேசவில்லை என்றால் உபசாரம் செய்த விசித்திரமானவர் சூழ்நிலையின் அமைதியை உடைப்பதற்கு எவ்வித முயற்சியும் செய்யாமல் கரங்கள் 2 பக்கங்களிலும் தொங்க தோட்டத்தையோ என்னையோ வெறித்து கொண்டிருந்தார். அந்த வெற்று அறையை பார்வையால் துளாவியபடி, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்கே குடியேறினீங்க இல்லையா என்று கேட்டேன். குடி வந்ததா? அவர் சற்றே திரும்பி தன் தீவிரமான விரும்பத்தகாத பார்வையை என் மேல் வீசினார். இந்த வீட்டில் குடி வந்ததை பற்றி கேட்டேன். இல்லை, அப்படி இல்லை ஐயா. நான் இந்த வீட்டில் சில வருடங்களாக இருக்கிறேன். அல்லது இப்படி கூட சொல்லலாம், நான் இங்கே சுமார் 1 வருட காலமாக இருந்து வருகிறேன். அதற்கும் முன்னால் வேறொருவர் இந்த வீட்டில் 5 வருடம் வசித்தார். ஆம், அவர் காலமாகி 7 மாதங்களாகிவிட்டன. ஒரு மெலிதான புன்சிரிப்பு அவருடைய முகத்தை அடியோடு மாற்றிவிட்டது. நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள். திருமதி பெல்லோஸ் கூட நான் இங்கே 7 மாதங்களாக இருப்பதாக சொன்னாள். நீங்கள் அதுபோல சொன்னால் அதை நான் ஏன் நம்பாமல் இருக்கணும் என்று பதிலளித்தேன். அவர் என்னை நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்து தன்னுடைய வலது கையை தூக்கினார். நான் தயக்கத்துடன் அதை பற்றினேன். அது கனமாக, உணர்ச்சியற்று, சில்லென்று ஒரு விரும்பத்தகாத உணர்வை என்னுள் ஏற்படுத்தியது. நன்றி ஐயா, மிக்க நன்றி. நீங்கள்தான் முதல் ஆள். உண்மையிலேயே நீங்கள்தான் முதலாக. அவர் வாக்கியத்தை முடிக்கும் முன்பே நான் கையை விட்டுவிட்டேன். அவர் அநேகமாக தன்னைத்தானே மறந்து போன ஒரு நிலையில் மூழ்கிவிட்டது போல் தெரிந்தது. பிறகு அவர் திரும்பவும் பேசினார். எனக்கு முன்பு இங்கே வசித்தவரின் ஒன்றுவிட்ட சகோதரர் இந்த வீட்டை அவரிடம் விட்டுவிட்டு செல்லாமல் இருந்திருந்தால் யாவுமே நலமாக இருந்திருக்கும். அவர் முன்பிருந்த இடத்தில் சுகமாக வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு மதகுரு என்பதை அறிவீர்களாக. அவர் தன் கைகளை மூடி மூடி திறந்தபடி தன்னைத்தானே கட்டிக்கொண்டார். இதுதான் அவருடைய ஆடை. திரும்பவும் அவர் தன்னை மறந்த நிலையில் தொலைந்து போக மதகுருவின் ஆடைக்குள் இருந்த அவருடைய தேகம் மட்டும் என் முன் நின்றிருந்தது. திடீரென அவர், பாவ மன்னிப்பில் தங்களுக்கு நம்பிக்கை உள்ளதா என்று கேட்டார். பாவ மன்னிப்பா? அதாவது மத சம்பந்தமான அர்த்தத்தில் கேட்குறீங்க என்று நான் கேட்டேன். அவர் ஓரடி முன்னெடுத்து வைத்து என்னை தொட்டுவிடும் அளவுக்கு நின்றார். நான் சொல்ல வருவது என்னவெனில், அவர் குரலை சற்று தாழ்த்தி தீவிரமாக பார்த்தபடி, ஒரு பாவத்தை அல்லது ஒரு குற்றத்தை மற்றவரிடம் உரைப்பதன் வாயிலாக நிம்மதி பிறக்கும் என்பதை நம்புகிறீர்களா என்று கேட்டார். அவர் என்ன சொல்லப் போகிறார்? அந்த அப்பாவி பிராணி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவர் தன்னுடைய கேள்வியை இறைஞ்சுகிற துணியில் கேட்டதால் அதை மறுத்துவிடும் நினைப்பை கைவிட்டு விட்டேன். ஆமாம், அதை பற்றி பேசுறதால மனபாரத்தை குறைச்சிடலாம் என்று பதிலளித்தேன். தாங்கள் மிக்க கருணை உள்ளம் கொண்டவர் ஐயா, அவர் மெலிதான வணக்கத்துடன் சொன்னார். பிறகு அவர் தன் ஒரு கரத்தை சிரத்தையின்றி உயர்த்தி கீழே போட்டார். ஆனால் தாங்கள் பொறுமையுடன் கேட்பீர்களா? தையல் கடையொன்றில் நிற்கும் மாதிரி பொம்மை போல் அவர் என் பக்கத்தில் நின்றிருந்தார். அவருடைய கால்கள் என்னுடைய கால் முட்டிகளை தொட்டு கொண்டிருந்தன. அந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக வந்தது எனக்கு ஒரு மாதிரியாக பட தள்ளி விட்டுவிடலாம் போல தோன்றியது. நீங்க அந்த இடத்துல உட்காரலாமே என்று நான் அமர்ந்திருந்த பெஞ்சின் மறுமுனையை சுட்டி காட்டினேன். அப்படி உட்கார்ந்தீங்கன்னா நான் வசதியா கேட்க முடியும். அவர் தன் உடலை திருப்பி பெஞ்சை ஆர்வத்துடன் உற்று பார்த்தார். பிறகு பெஞ்சின் 2 பக்கங்களிலும் கால்களை போட்டமர்ந்து சற்றே என்னை நோக்கி சாய்ந்தார். பிறகு அவர் பேசத் தொடங்கும் முன் தன்னைத்தானே ஒருமுறை பார்த்து கொண்டார். பிறகு ஜன்னலையும் கதவையும் பார்த்தார். அதன் பின் வாயில் இருந்த பைப்பை எடுத்து மேஜை மீது வைத்துவிட்டு பார்வையை என் மேல் திருப்பினார். என்னுடைய ரகசியம், அந்த பயங்கரமான ரகசியம் என்னவென்றால், நான் ஒரு கொலைகாரன். அவர் சொன்னது எனக்கு திகிலூட்டியது. அதே சமயம் அது என்னை ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது. அவருடைய அதீதமான வினோதத்தன்மை ஏதோ ஏடாகூடமான ஒரு விஷயத்தை தான் சொல்லப் போகிறார் என்று என்னை ஆயத்தப்படுத்தியிருந்தது. நான் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அவரை வெறிக்க, அவரும் கண்களில் பீதியை தேக்கியபடி என்னை வெறுத்தார். நான் பேச வேண்டுமென்று அவர் எதிர்பார்த்தார் போல தோன்றியது. ஆனால் என்னால் பேச முடியவில்லை. என்னதான் பேசுவது?
பிறகு நான் பேசியது அபத்தமாக இருந்தது. ஆக இதுதான் உங்கள் மனசை அழுத்திக்கிட்டு இருந்ததா? அது என்னை பேய் போல் துரத்துகிறது. பெஞ்சின் மீது வைத்திருந்த இரு கனமான கைகளையும் கோத்துக்கொண்டார். தங்களுக்கு பொறுமை உள்ளதா? தலையாட்டியபடி மேலே அதை பற்றி சொல்லுங்க என்றேன். இந்த வீட்டின் சரித்திரம் மட்டும் அப்படி இல்லாமல் இருந்தால் எதுவுமே நடந்திருக்காது என்று அவர் தொடங்கினார். தவிர அந்த மற்றொருவர், எனக்கு முன் இங்கிருந்தவர், தேவாலயத்து விடுதிலேயே தங்கியிருந்திருந்தால் நானும் இங்கே வந்திருக்க மாட்டேன். அதே சமயம் அந்த மற்றொருவர் ஆலயத்து விடுதியில் சுகமாக இல்லை என்பதையும் நான் உரைத்தாக வேண்டும். அங்கே அவருக்கு தொல்லைகள் பல இருந்தன. அக்காரணம் தொட்டே அவர் இந்த வீட்டில் குடியேறினார். துவக்கத்தில் கொஞ்ச நாட்கள் தங்கி பார்க்கலாம் என்று அவர் நினைத்தார். அச்சமயத்தில் இந்த வீட்டில் மரசாமானோ பணமோ எதுவும் இல்லை. அவர் ஒரு வழியாக சில பொருட்களை, இதோ இந்த மேஜை, பெஞ்ச், சில சமையலறை சாமான்கள், மாடியில் இருக்கும் மடக்கு மெத்தை முதலியவற்றை வாங்கி போட்டார். முதலில் அவர் சிறிது காலம் தங்கி பார்க்க வேண்டும் என்ற யோசனையில்தான் இங்கே வந்தார் என்பதை நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். தன்னந்தனியாக இருந்த இந்த வீடு அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஆனாலும் நிரந்தரமாக குடியேறும் முன்னர் வேறு சில விஷயங்களை அவர் உறுதி செய்து கொள்ள விரும்பினார். சில வீடுகள் பாதுகாப்பான உணர்வை தோற்றுவிக்கும், சில நிம்மதியை குலைத்துவிடும். அதனால் இந்த வீடு பாதுகாப்பான அம்சத்துடன் உள்ளதா என்பதை அவர் அறிய விரும்பினார். அந்த இடத்தில் பேச்சை சற்று நிறுத்தியவர் பிறகு உற்சாகத்துடன் சொன்னார், நண்பரே, தங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்வேன். எப்போதுமே புது வீட்டுக்கு செல்லும் முன் நன்றாக சிந்திப்பீர்களாக. ஏனெனில் சில வீடுகள் அபாயமானவை. நான் தலையசைத்தேன். ஆமாம், ஈரமான சுவர்கள், மோசமான வடிகால், இதுபோல். அவர் மறுப்பது போல் தலையாட்டினார். அல்ல, விஷயம் அதுவல்ல, அதனினும் சிக்கல் அது. அதாவது வீட்டினுள் நிலவும் அமானுஷ்யத்தை சொன்னேன். அவருடைய வெறித்த பார்வை ஊடுருவுகிறார் போல் இருந்தது. இந்த வீட்டை தாங்கள் அபாயமாக உணரவில்லையா? நான் தோள்களை குலுக்கினேன். காலி விடுங்க, எல்லாமே ஒரே மாதிரி தானே தெரியும் என்று சொன்னேன். நான் சொன்ன பதிலை அவர் எதிரொலித்து, இந்த வீடும் அதுபோல் தோன்றுவதை தாங்கள் கவனித்தீர்களா என்று கேட்டார். அவர் கேட்டதைப் போலத்தான் நானும் மனதில் உணர்ந்திருந்தேன். ஆமாம், இந்த வீடு வினோதமாக இருந்தது. ஆனால் உண்மையில் அந்த வினோதம் அந்த வீட்டால் ஏற்பட்டதல்ல, அவரால் ஏற்பட்டது. அவரின் நடவடிக்கை, பேசுகிற விதம் எல்லாமுமே ஒரு மாதிரியாக இருந்தது. பிறகு, மற்ற காலி வீடுங்க மாதிரி தான் இதுவும் இருக்குது என்று பதிலளித்தேன். அவர் என்னை வித்தியாசமாக முறைத்து பார்த்தார். விந்தை, மாபெரும் விந்தை. தாங்கள் அதை உணராதது மாபெரும் விந்தை. ஆம், எனக்கு முன்பு இங்கே வசித்தவர் கூட துவக்கத்தில் அதை உணரவில்லை. இந்த அறை கூட, ஆம், இந்த அறை இருக்கிறதே, இதுதான் இருப்பதிலேயே அபாயமானது. இது அமானுஷ்யமாக தோன்றவில்லையா? பெரியவரின் பேச்சு என்னை இருப்பு கொள்ள விடாமல் செய்து கொண்டே போக அந்த இடத்திலேயே பேச்சை துண்டித்து கொண்டு போய்விட்டிருப்பேன். ஆனால் சூழ்நிலை சரியாக இல்லை. மழை முன்னரை விட வலுத்திருக்க இருள் வேறு சூழ ஆரம்பித்திருந்தது. அது தவிர இடி விழும் அபாயமும் இருந்தது. அந்த பெரியவர் பெஞ்சிலிருந்து எழுந்து கொண்டார். இந்த அறையில் நிலவும் வினோதத்தை இப்போது சுட்டி காட்ட முடியும் என்று நினைக்கிறேன். அதை இருட்டில் தான் காட்ட முடியும். இப்போது போதுமான அளவில் இருள் சூழ்ந்துள்ளது. அவர் அறையின் ஒரு கோடியில் இருந்த சின்னஞ்சிறு மேஜையின் மேலிருந்த விளக்கை ஏற்றி அதன் மேல் கண்ணாடி குமிழை பொருத்தி எனக்கு இடப்புறம் இருந்த மேஜையின் மேல் அதை வைத்தார். இப்போது மேஜையை பார்த்தபடி அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நானும் அவர் சொன்னது போல செய்தேன். அந்த வெற்று அறையில் எனக்கு முன்னால் திரைச்சீலை இல்லாத 5ஆக தடுக்கப்பட்ட கண்ணாடி ஜன்னல் இருந்தது. அவர் தன்னுடைய கனமான கையை என் தோளில் வைத்தபடி, நீங்கள் இப்போது அமர்ந்திருக்கும் இடத்தில்தான் எனக்கு முன்பு இங்கே வசித்தவர் அமர்ந்து கொண்டு உணவு உண்பது வழக்கம் என்றார். அவர் சொன்னதற்கு நான் பதிலளிக்கவில்லை, திரும்பியும் பார்க்கவில்லை. ஆனால் அவர் என் பின்னால் நின்றிருந்ததால் வயிற்றுக்குள் கலக்கம் பிறந்தது. அவர் அப்போது, தாங்கள் எதை பார்த்தீர்கள் என்பதை சொல்கிறீர்களா என்று கேட்டார். நான் அடிபணிந்து, அந்த ஜன்னலை பார்க்கிறேன் என்றேன். அவ்வளவுதானா? ஜன்னலை திரும்பவும் நோக்கினேன். இல்லை, அதில் என்னோட 5 பிம்பங்களை பார்க்குறேன். அதுதான் எனக்கு முன்பிருந்தவர் தன்னந்தனியாக அமர்ந்து உணவு உட்கொள்ளும் போது இதையே தான் பார்ப்பார். அவர் 5 பிம்பங்களும் தனித்தனியாக உணவு உட்கொள்வதை கவனிப்பார். அவர் குடிநீரை ஊற்றும்போது அவையும் ஊற்றும். அவர் சிகரெட்டை பற்ற வைக்கும்போது அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிகரெட்டை பற்ற வைக்கும். அப்படித்தானே ஆகும்? ஆக உங்கள் நண்பரான அந்த மதகுருவை
இதுதான் பயம்புறுத்திடுச்சா? ரெவரண்ட் ஜேம்ஸ் பாக்ஸ்டர், அதுதான் அவரின் பெயர். அந்த பெயரை மட்டும் தாங்கள் மறந்துவிடக்கூடாது. யாரேனும் தங்களை இந்த வீட்டில் வசிப்பது யாரென கேட்டால் அதற்கு தாங்கள் ரெவரண்ட் ஜேம்ஸ் பாக்ஸ்டர் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் சொன்னது வேற யாருக்குமே தெரியாது, அதுக்கு நான் உத்தரவாதம். மிக்க சரி. அவர் குரலை சற்று கீழிறக்கி, இந்த விஷயத்தை நான் சொன்ன முதல் மனிதர் தாங்கள்தான் என்றார். திரு பாக்ஸ்டர் காணாமல் போனதை பற்றி யாருமே கேட்கலையா? அவர் தலையை ஆட்டினார். இல்லை, அவரை ஆரம்பத்தில் இருந்தே கவனித்து கொண்டிருந்த திருமதி பெல்லோஸ் கூட இது பற்றி ஒன்றும் கேட்கவில்லை. அவளுக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது. நான் தலையை திருப்பி அவரின் மேல் விசித்திர பார்வை ஒன்றை வீசினேன். அவங்களுக்கும் தெரியலனா அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நான் அவர் இல்லை என்பதை அவள் அறிய மாட்டாள். அதாவது எங்கள் இருவருக்கும் இடையே அதிகளவு தாங்கள் இங்கிருந்து விடைபெறும்போது அவரின் புகைப்படத்தை காட்டுகிறேன். அப்போது தெரியும் தங்களுக்கு. மழை பெய்கிறதோ இல்லையோ, இந்த கட்டத்தில் கிளம்புவதாக தீர்மானித்து விட்டேன். நான் இங்கே இருக்க மழையை தவிர வேறு காரணம் எதுவும் இருப்பதாக தோன்றவில்லை. நான் எழுந்து நின்று, சரிங்க சார், உங்களோட ரகசியத்தை சொல்லி மனபாரத்தை இறக்கிட்டீங்க. உடனே அந்த பெரியவர் படபடத்து போனார். அவர் தொங்கியிருந்த தன் 2 கைகளையும் கோப்பதும் விடுப்பதுமாக செய்தார். அதன் பின், ஐயா, தாங்கள் விடைபெறும் வேளை இன்னும் வரவில்லை. தாங்கள் பாதி கதையை தான் கேட்டீர்கள், மீதியை கேட்கவில்லையே. தாங்கள் மேன்மையானவர். நான் மீதியை சொல்லி முடிக்கும் வரை சற்று பொறுமை காத்தால். நான் திரும்பவும் பெஞ்சின் மீது அமர்ந்து கொண்டேன். சரி, நீங்கள் சொல்கிறதுக்கு இன்னும் இருக்குதுன்னா சொல்லுங்க. திரும்பவும் அந்த பெரியவர் பேசினார். எனக்கு முன்பிருந்த அந்த மனிதர் உணவு உண்ணும்போது அந்த 5 பிம்பங்களும் அதே போல் செய்யும் என்று நான் சொன்னேன் இல்லையா? அதே போல அவர் சிகரெட் பற்ற வைக்கும் போதும் அவை அதே போல் செய்யும். இயற்கை தானே, இதில் என்ன மாற்றம் இருக்கு? இயற்கைதான். நீங்கள் சொன்னது போல தான் எல்லாமும் இருந்தன. ஆனால் ஒரு நாள் இரவில், அந்த பயங்கர இரவில், இந்த இடத்தில் பெரியவர் கண்களில் பீதியை காட்டினார். என்னவாச்சு? அன்று ஒரு வினோதமான, அதே சமயம் பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்தது. எனக்கு முன்பு இங்கு வசித்த அவர் வழக்கம் போல் சிகரெட் பற்ற வைத்தபடி அந்த 5 பிம்பங்களையும் கவனித்தபோது அதில் இடது கோடியில் இருந்த பிம்பம் மட்டும் சிகரெட்டை அல்ல, மாறாக பைப் ஒன்றை பற்ற வைத்ததை பார்த்தார். நான் சற்றென்று சிரித்து கொண்டேன். என்ன சொல்றீங்க? அந்த பெரியவர் கொதிப்படைந்தார் போல கைகளை பின்னிக்கொண்டார். அது சிறுவர் கதைகளில் வருவது போலத்தான் தோன்றும் என்பதை நான் அறிவேன். அதே சமயம் அது பயங்கரமானதும் கூட. நீங்கள் அந்த காட்சியை நேரில் பார்த்திருந்தால் திடுக்கிட்டு போயிருக்க மாட்டீர்களா? ஆமாம், அது உண்மையாக நடந்துச்சுன்னா, என் கண்ணால் அதை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக பயந்திருப்பேன். நல்லது, அப்படித்தான் நிகழ்ந்தது. அதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது திகிலூட்டுவதாக இருந்தது. அந்த பெரியவரே அக்காட்சியை நேரில் பார்த்தார் போல் அவரின் குரலில் நடுக்கம் தெரிந்தது. ஆனால் சார், நீங்கள் அதை பார்க்கல, திரு பாக்ஸ்டர் சொன்னதா? பெரியவர் என்னை முறைத்து பார்த்தார். அவரின் கண்கள் ஜொலித்தன. அந்த சமயம் நடந்ததை அறிவேன். நானே அதை நேரில் பார்த்தார் போல் நிச்சயமாக அறிவேன். மேற்கொண்டு கேளுங்கள். இந்த சம்பவம் 5 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. அவர் தினமும் இந்த காட்சியை திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியே ஏன் போகல என்று கேட்டேன். அவருக்கு தைரியமில்லை. அந்த விஷயம் அதுவாகவே சரியாகிவிடும் என்ற நினைப்பிலும் அவர் இங்கேயே இருந்து விட்டார். அவர் கிசுகிசுத்தார். ஆனால் அது சரியாகலையா? 6வது நாள் இரவு பெரியவர் மூச்சு திணறலுடன் அந்த 5வது பிம்பம் கண்ணாடியை உடைத்து கொண்டு போய்விட்டது என்றார். போயிடுச்சா? ஆம், ஜன்னலை உடைத்து கொண்டு போய்விட்டது. அவர் அந்த வெற்று சட்டத்தை அச்சமுடன் பார்க்க மற்ற 4 பிம்பங்களும் அதே அச்சத்துடன் அவரை திரும்பி பார்த்தன. அவர் பீதியுடன் அந்த பிம்பங்களை பார்க்க அவையும் கண்களில் பீதியை தேக்கி அவரையும் அவருக்கு பின்னாலும் பார்த்தன. பிறகு அவருக்கு மூச்சு திணறியது. பெரியவர் தனக்கே மூச்சு திணறல் வந்தது போல் திணறிக்கொண்டே சொன்னார். அவர் திணறிக்கொண்டே இருந்தார். காரணம், 2 கைகள் அவருடைய கழுத்தை சுற்றி வளைத்து நெரித்தன. அந்த கைங்க 5வது கண்ணாடியிலிருந்து ஒடிச்சுக்கிட்டு போன அதே கைங்களா? நான் விஷம சிரிப்பை மறைத்து கொண்டு பெரியவரை போல் பயத்துடன் இருப்பதை போல் காட்டிக்கொண்டு கேட்டேன். ஆம். அவர் சீரலுடன் பதில் சொல்லிக்கொண்டே தன்னுடைய கனமான கைகளை காட்டி, என்னுடைய கைகள் என்றார். அன்று முதன்முறையாக பயந்து போனேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் பேச்சற்று பார்த்து கொண்டிருந்தோம். அவர் இன்னும் மூச்சரைத்து கொண்டிருந்தார்.
பிறகு அவரை ஆசுவாசப்படுத்தும் எண்ணத்துடன் நான் என்னால் முடிந்தவரை குரலில் அமைதியை வரவழைத்து கொண்டு, ஆக நீங்க தான் அந்த 5வது பிம்பம் என்றேன். பெரியவர் மேஜையில் இருந்த பைப்பை சுட்டி காட்டினார். ஆம், நான் தான் அந்த பைப் ஸ்மோக்கர். எழுந்து நின்று விட்டேன். சீக்கிரம் கதவை நோக்கி ஓடும்படி சட்டென்று உள்மனது கூறியது. அதே சமயம் வேறு ஏதோ ஒன்று என்னை அங்கேயே தடுத்து நிறுத்தியது. ஒரு பயங்கரமான கற்பனையில் தவித்து கொண்டிருக்கும் இந்த அப்பாவி பெரியவரை தனியே விட்டு செல்வது மனித தன்மையற்ற செயல் என்று உதைத்தது. பெரியவரின் சுக்குநூறான மனதை ஒன்று சேர்த்து அவரை சுய உணர்வுக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் நான் புத்திசாலித்தனமாக கேள்வி ஒன்றை கேட்டேன். எல்லாம் சரிதான், ஆனால் அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? இதை கேட்டதும் பெரியவர் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டார். அவரின் முகம் கோணிக்கொண்டது. பிறகு அவர் தன்னுடைய கைகளை முஷ்டியாக்கி வலிப்பு வந்தவர் போல் தன் மார்பில் குத்திக்கொண்டே வலி நிறைந்த குரலில் சொன்னார், நான் தான் அந்த பிணம். முற்றும். இந்த கதையை ஹாரரான திகிலூட்டுற கதைகளை கேட்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா கதைக்கடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.